தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். ரொம்ப சந்தோஷம். இந்த 4 monthsல வந்து இந்த வர்ச்சுவல் கால் மூலமா நிறைய கற்றுக் கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ எல்லா ஃபெலோஷிப்லும் சரி, கொயர் ஃபெலோஷிப்லாம் சரி, யூத் ஃபெலோஷிப்லாம் சரி, காட் இஸ் மோல்டிங் அஸ், காட் இஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் த நம்ம வருகிற நாட்களுக்கு ஆண்டவர் நம்மளை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் எவ்ரி ஆண்டவரோட ஏற்றுக்கொண்டவங்க எல்லாருமே வந்து ஒரு விதத்தில் லீடர்ஸ் தான். அவங்க ஃபேமிலிஸ்ல அவங்க லீடராக இருக்கலாம், இல்லை ஸ்கூலில் லீடராக இருக்கலாம், இல்லை அவங்க சிப்ளிங்ஸ் அவங்க லீடராக இருக்கலாம். ஏதாச்சும் ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா இன் சம் கார்னர் வில் பி அ லீடர். லீடர்னா வந்து நம்ம நல்ல விஷயத்த இன்னொருத்தவங்க சொல்லும் போது அவங்க கேட்டுப்பாங்க. ஸோ இதுதான். ஸோ லீடர்ஷிப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் வந்து என்ன சொல்றது, ரொம்ப படிப்புலாம் இல்லை. ஸோ ஏதோ ஓரளவு படிப்பேன், அவ்வளோதான். இன்ட்ரெஸ்ட் மட்டும் பயங்கரமாக படிப்பேன். ஸோ அப்படிதான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ when I started like listening more sermons கேட்கும் போது அதுக்கப்புறம் வந்து லீடர்ஷிப் பற்றி நிறைய கேட்பேன். ஸோ இட்ஸ் பூஸ்டட் மீ ஹவு வி ஷுட் பி, எப்படி லீட் பண்ணோம். பைபிள் கேரக்டர்ஸ் நிறைய லீடர்ஸ் இருக்காங்க. ஸோ நம்ம வேர்ல்ட்லி கேரக்டர்ஸ் நிறைய சக்ஸஸ்ஃபுல் லீடர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ எப்படி இருந்தாங்க, எப்படி லீட் பண்ணாங்க. ஸோ லீடர்ஷிப் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தனை உருவாக்கணும், அதான் லீடர்ஷிப். அல்டிமேட்டா இதுதான். ஸோ லீடர்ஷிப் அவங்க மட்டும் லைஃப்ல லீடர்ஸ்லாம் இல்லை. ஸோ ஒரு லீடர்ஸ் உருவாக்கணும். நமக்கு மினிஸ்ட்ரியில நம்ம சர்ச்ல நம்ம எப்படி பண்ணலான்றத நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது ஓகே ஒரு செஷனாக கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்தோம். ஸோ ஐ ஹோப் இந்த 3 Sundays லாக்டவுன் இருக்கு. ஸோ ஆப்வியஸா நமக்கு எந்த ஒர்க்குமே இல்லை அப்பார்ட் ஃப்ரம் ஸ்லீப்பிங், ஈட்டிங். மேபி சில பேருக்கு ஒர்க் இருக்கலாம், ஆனால் மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா வில் பி ரெஸ்டிங் இன் ஹோம். ஸோ அந்த டைமை நம்ம யூஸ்ஃபுல்லாக ஆகிக்கலாம் சொல்லி தான் இந்த செஷனை வந்து கண்டக்ட் பண்ணோம். ஈவன் ஐ இன்ஃபார்ம்டு பாஸ்டர் அங்கிள் ஆல்சோ ரிகார்டிங் திஸ். அங்கிள் ஓகே சொன்னாங்க. ஸோ இந்த ஒரு 3 ஃபெலோஷிப்ஸும் கேதர் ஆகி நம்ம வருகிற நாட்களில் எப்படி வந்து எஃபெக்டிவான ஒரு மினிஸ்ட்ரி, ஒரு எஃபெக்டிவான ஒரு லீடர்ஷிப் எப்படி நம்ம வந்து ஹவு வி கோயிங் டு ரைஸ் அப் த லீடர்ஸ், ஹவு வி ஷுட் டூ த மினிஸ்ட்ரின்றதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஜோனத்தன் நம்ம மத்தியில் இருக்கான். ஸோ ஹீ இஸ் கோயிங் டு டேக் திஸ் செஷன். ஸோ ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொருத்தர் எடுக்க போகிறாங்க. ஸோ உங்களோட ஒப்பீனியனும் லாஸ்ட் ஒரு 10 minutes டைம் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதில் நீங்கள் ஒப்பீனியனை ஷேர் பண்ணலாம். ஸோ சஜஷன்ஸ், ஸோ ஹவு வி கேன் இம்ப்ரூவ், அது மாதிரி. ஸோ நான் ஓவர் டு ஜோனத்தன் நவ். தேங்க்யூ. ஓகே, கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். என்னோட வாய்ஸ் கிளியரா கேக்குதா? சூப்பரா கேக்குது. ஓகே, என்னோட ஸ்கிரீன்ல லீடர்ஷிப்ன்ற டைட்டில் மட்டும் கிளியரா தெரியுதா? சூப்பரா தெரியுது. ஓகே, டன். ஸோ ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு ப்ரேயர் மட்டும் பண்ணிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இயேசுப்பா, இந்த நல்ல வேலை தந்த உடைய கிருபைக்காக நன்றி இயேசுப்பா. ஆண்டவர், எங்க எல்லாரையும் நீங்க ஒரு குடும்பமாக இணைத்த உடைய கிருபைக்காக நன்றி. நாங்க எல்லாருமே ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து நிறைய விஷயம் நாங்க கத்துக்கிறதுக்கு எங்களுக்கு இந்த ஜூம் பிளாட்ஃபார்ம் நீங்க எங்களுக்கு உபயோகப்படுத்தி தர கிருபைக்காக நன்றி இயேசுப்பா. ஆண்டவர், இன்னைக்கும் நாங்க டிஸ்கஷன் பண்ணும் போதும் இயேசுப்பா லீடர்ஸ் உங்களுடைய பாதத்துல நாங்க வரோம். இன்னைக்கு நாங்க என்ன கத்துக்கணும்ன்றது உங்களுடைய ஆவியானவர் எங்களுக்கு சொல்லித்தாங்க. நாங்க ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து நிறைய விஷயம் நாங்க ஒவ்வொருத்தர் கத்துக்கிறதுக்கு எங்களுக்கு கிருபை தாங்க இயேசுப்பா. அல்டிமேட்டா உங்களுடைய பரலோக ராஜ்யத்துக்கு நாங்க நிறைய ஆத்துமாக்களை சேர்க்கறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறேன், ஜெபக்க நடக்குதாவே, ஆமென். ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து செஷன் வந்து இட்ஸ் மோர் லைக் ஒரு இன்டராக்டிவ் செஷன். நம்ம வந்து 4 to 5 o'clock டேவிட் சொல்லியிருந்தோம். ஸோ 4:10ன்றதுனால நான் 5:10 வரைக்கும் எடுத்துக்கிறேன். ஸோ லாஸ்ட் ஒரு 10-15 minutes நம்ம வந்து ஒரு டிஸ்கஷன் மாதிரி வில் கோ ஆன் வித் டிஸ்கஷன். அதுக்கு முன்னாடி ஒரு 5-10 minutes நம்ம ப்ரே பண்ணலாம். அதுக்கப்புறம் ஸோ சின்ன ஷேரிங் இருக்கு த லீடர்ஷிப் இதெல்லாம். ஸோ வில் ஜஸ்ட் கோ ஹெட் வித் தட். ஸோ ஓகே, பெஞ்சமின், குளோரியாக்கா, ஜென்னி, லிபின், எமிலி, மார்ஷல், சாம் பிரபாகர், ஏ சில்வியா, ஸ்வீட்டி. ஓகே, ஸோ ஸ்வீட்டி மர்சி வந்து பிரார்த்தனா அக்கௌண்டா இல்லாட்டி ஸ்வீட்டியோட அக்கௌண்டேவா? இல்ல, இது மர்சி அவங்க அக்கௌண்ட். மர்சி அக்கா. ஆமா. ஓகே, ஈவன் குளோரியாக்கா ஜாயின் பண்ணிருக்காங்க. எல்லாம் குரூப்பா ஜாயின் பண்ணிருக்காங்க. ஓகே, குளோரியாக்கா ஃபேமிலியா. ஆல்ரைட், சூப்பர். ஸோ நம்ம வந்து இன்னைக்கு இதுக்குள்ள போலாம்.
எல்லாருமே பேசுறதுக்கு மட்டும் ரெடியா இருந்துக்கோங்க. ஐ திங்க் மர்சி அக்காவோட ஆடியோ இன்னும் கனெக்ட் ஆகலன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களோட ஆடியோ இன்னும் கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு இன்னும் மைக் சிம்பிள் வரல. ஸோ மர்சி அக்கா மைக் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம கொஞ்சம் ஆக்டிவிட்டிஸ் பண்ண போறோம். ஸோ ஆக்டிவிட்டிஸ் பண்ணும் போது எல்லாரும் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணா நல்லா இருக்கும். வீடியோலாம் யாரும் ஆன் பண்றதுக்கு நீடு இருக்காது. வெறும் மைக்ஸை மட்டும் ஆன் பண்ணி பேசுறதுக்கு மட்டும் ஒரு செஷன்ஸ் இருக்கும். ஸோ அதுக்காக மட்டும் அவங்க காலை விட்டு வெளியே போயிட்டு திருப்பி உள்ள வரும்போது உங்களுக்கு வரும். காலை விட்டு வெளியே போயிட்டாங்களா? இல்ல வருவாங்க. ஜேம்ஸ்ன்றது யாரோட அக்கவுண்ட்? ஜேம்ஸ் வந்து இஸ் a sweets and cousin. ஓகே. அன்னைக்கு சொன்னல. ஓகே. சரி, ஓகே, நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் வந்து இட்ஸ் நத்திங் நியூ. எல்லாருக்குமே ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான் இது. பட் ஜஸ்ட் ஒரு ரீகேப், ஒரு ரீகலெக்ஷன். எனக்கு கடவுள் மெயினா சொல்லி கொடுத்த சில விஷயத்த வந்து நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் வாட் இட்ஸ் அபவுட். ஸோ ஃபர்ஸ்ட், எப்பயுமே எனக்கு ரொம்ப பிடிச்சது கேள்வி கேட்டு ஆரம்பிக்கிறது செஷனை. வாட் இஸ் கிறிஸ்டியன் லீடர்ஷிப்? ஐ வாண்ட் ஆன்சர்ஸ். மைக் ஆன் பண்ணி ஜஸ்ட் ஒன் லைன் ஆன்சர்ஸ். வாட் இஸ் கிறிஸ்டியன் லீடர்ஷிப்? நீங்க என்ன நினைக்கிறீங்க கிறிஸ்டியன் லீடர்ஷிப்னா அப்படின்றத ப்ளீஸ் டெல் மீ. ஸோ எல்லாருமே பேசலாம். ஸோ இன்ட்ராக்டிவ் எடுத்துட்டு போகலாம். ஸோ உங்க மைக் அன்மியூட் பண்ணிட்டு நீங்க சொல்லிட்டு திருப்பி யூ கேன் மியூட் த மைக். Leadership with Christ as our center. என்னென்னமோ சொல்றீங்களா? லீடர்ஷிப் வித் கிரைஸ்ட் as our center. ஓகே, நைஸ். வேற? Leading others to Christ. ஓகே, சூப்பர். லீடிங் அதர்ஸ் டு கிரைஸ்ட். ஜெனி, சூப்பர். வேற? வாட் இஸ் கிறிஸ்டியன் லீடர்ஷிப்? எனக்கு இந்த மாதிரி ஒன் லைன் ஆன்சர்ஸ் இந்த மாதிரி. ஆனா எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணணும், எல்லாரும் சொல்லணும். வேற? ஸோ I'll tell, பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கோட் படித்தேன். லீடர்ஸ் won't create the followers, they create the leaders. ஓகே, நைஸ். இன்னொருத்த கிறிஸ்டியன் லீடர்ஷிப்னா கமெண்ட் ஒன்று வந்திருக்கு, அலெக்ஸ் புரோன்னு சொல்லிட்டு. ஓகே, வேற? சாட் பண்ணாம மைக்ல ஆன் பண்ணி சொன்னீங்கன்னா வசதியா இருக்கும். ஏன்னா நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன், சாட்டுக்கு போக கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. வேற? இன்னும் நிறைய பேர் இருக்கும், இன்னும் 10 பேர் இருக்கும். சில்வியா, சாம், மார்ஷல், எமிலி, ஜேம்ஸ், ஆர்னால்ட். ஆர்னால்ட்ன்றது யாரு? நெல்சன் பையன். ஓகே, ஆர்னால்ட் சாம். ஓகே. தயவு செய்து மைக் ஆன் பண்ணி பேசுங்க, இல்லாட்டி இது ப்ராக்ஸி அட்டெண்டன்ஸ் மாதிரி இருக்கு. எல்லாரும் சும்மா லாகின் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்க மாதிரி. சொல்லுங்க. கிரைஸ்ட்ல இல்லாதவங்கள கிரைஸ்ட்குள்ள நடத்துறது. கிரைஸ்ட்ல இல்லாதவங்கள கிரைஸ்ட்குள்ள நடத்துறது கிறிஸ்டியன் லீடர்ஷிப். ஓகே, வாட் எல்ஸ்? Be a shepherd and not a sheep. Gloria ka. Nice. Be a shepherd and not a sheep. Okay, nice. Vera? Sam, sollu Sam. Reading Christ and leading the people towards Christ. Nice. Reading Christ and leading people to Christ. Okay, nice. So நம்ம இப்ப சொன்ன எல்லா டெஃபினிஷனும் நம்ம பார்த்தோம்னாலே எப்படியாச்சும் கிரைஸ்ட் வந்து அதுக்குள்ள வந்து என்னடா டானெல்லாம் வந்திருக்காங்க. டானனா? ஆமா. அண்ணாலாம் வந்திருக்கா. ஆனா குட் ஈவினிங்ண்ணா. குட் ஈவினிங் பா. கண்டினியூ பண்ணு எல்லாம் பேரை பார்த்தாலே கண்டினியூ பண்ண வர மாட்டேங்குதுண்ணா. ஓகே, so we saw a lot of answers. சரியா? எல்லா ஆன்சர்ஸுமே கிரைஸ்ட வந்து மென்ஷன் பண்ணி எல்லாருமே சொன்னோம். வாட் இஸ் கிறிஸ்டியன் லீடர்ஷிப்? இதே கொஸ்டினை வந்து வாட் இஸ் லீடர்ஷிப் அப்படின்னு கேட்டிருந்தா நம்ம ஆஃபீஸ்ல இருக்க மாதிரி நிறைய விஷயம் நம்ம எல்லாமே சொல்லியிருப்போம். நான் ஜஸ்ட் ஒரு ஸ்மால் டெஃபினிஷன் போட்டிருக்கேன் வாட் இஸ் கிறிஸ்டியன் லீடர்ஷிப்புக்கு. நீங்க சொன்னது எல்லாமே கரெக்ட், நத்திங் ராங். ஜஸ்ட் என்னோட பெர்ஸ்பெக்டிவ்காக மட்டும் ஒரு 2 ஆன்சர்ஸ் போட்டிருக்கேன். ஸோ நான் போட்ட ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து லீட் லைக் ஜீசஸ். ஸோ சாம் வந்து ரீட் ஜீசஸ் அண்ட் லீட் லைக் ஜீசஸ்ன்னு சொல்லிட்டு சூப்பரா சொன்னான். ஸோ நான் போட்டது வந்து லீட் லைக் ஜீசஸ். ஸோ ஜீசஸ் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸாம்பிள் நம்மளுக்கு லீடர்ஷிப் என்ன விஷயத்துல பார்த்தாலுமே. ஏன்னா நம்ம லீடர்ஷிப்னு பார்த்தோம்னா நிறைய ட்ரைட்ஸ் வந்து அதுல கவர் ஆகும்.
கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் கவர் ஆகும். அப்புறம் கான்ஃப்ளிக்ட் மேனேஜ்மெண்ட் கவர் ஆகும். அப்புறம் எப்படி ரிசால்வ் பண்றது, கன்ஃபியூஷன்ஸ் ரிசால்வ் பண்றது, டீம்ஸ் எப்படி ஒன்று சேர்க்கறது, அந்த மாதிரி நிறைய விஷயம் இன்வால்வ் ஆகும் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ்ல நம்ம ஆஃபீஸ்ல ட்ரைனிங்லாம் எடுத்தாங்கன்னா. ஸோ ஜீசஸ் இஸ் அ வெரி குட் எக்ஸாம்பிள். கம்யூனிகேஷனை ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு மாதிரி பேசியிருக்காரு. பரிசேயர்கிட்ட ஒரு மாதிரி பேசியிருக்காரு, அப்புறம் டாக்ஸ் கலெக்டர் கிட்ட ஒரு மாதிரி பேசியிருக்காரு, ஜக்கியூ கிட்ட ஒரு மாதிரி பேசியிருக்காரு, மக்கள் கிட்ட ஒரு மாதிரி பேசியிருக்காரு. அண்ட் ஹி சால்வ், அவங்க கேட்குற கேள்விகளை வந்து பியூட்டிஃபுல்லா சால்வ் பண்ணியிருக்காரு. ஸோ லாட் ஆஃப் ட்ரைட்ஸ் வந்து வச்சிருக்கனால ஐ டேக் அன் எக்ஸாம்பிள். லீடர்ஷிப்னா we need to lead like Jesus. அண்ட் முக்கியமான விஷயம் ஆண்டவரும் வசனத்தையும் சொன்னது, லீடர்ஷிப் இஸ் டு சர்வ் அண்ட் நாட் பி சர்வ்ட். ஓகே, அவர் வந்து he came to serve and not to be served. ஸோ மனுஷகுமாரன் இதுக்கு தான் வந்திருக்காரு. ஸோ we'll just keep these two in mind. Lead like Jesus, to serve and not to be served. இப்போ நம்ம எல்லாருமே ஒரு சின்ன ஒரு ஆக்டிவிட்டி பண்ண போறோம், சரியா? இந்த ஆக்டிவிட்டியில வந்து பாத்தீங்கன்னா உங்க ஸ்கிரீன்ல இதுல இருக்க இந்த இதெல்லாம் வாசிக்காதீங்க. உங்க ஸ்கிரீன்ல 1 to 99 நம்பர்ஸ் வரப்போகுது. ஓகே, எனக்கு எல்லாருமே உங்க மைக்கை வந்து நான் சொல்லும் போது அன்மியூட் பண்ணிக்கோங்க. எல்லாருமே அன்மியூட் பண்ணிக்கோங்க, சரியா? 1 to 99 வரைக்கும் நம்பர்ஸ் வரப்போகுது. நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, ஃபுல் டீம் எல்லாருமே சேர்ந்து தான் ஒர்க் பண்ண போறீங்க. 1ன்னு ஒருத்தர் பாத்தீங்கன்னா 1ன்னு மைக்ல சொல்லுங்க, சரியா? நம்பர் 2 பாத்தீங்கன்னா நம்பர் 2ன்னு சொல்லுங்க. 3 பாத்தீங்கன்னா 3ன்னு சொல்லுங்க. பார்த்தா மட்டும்தான் சொல்லணும், ஏன்னா என்னென்ன நம்பர் இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். ஸோ அதனால சும்மா அப்படியே 1 2 3 சொல்லக்கூடாது. ஆல்ரைட். ஸோ பாத்தீங்கன்னா அந்த நம்பரை பாத்தீங்கன்னா 1, பாத்தீங்கன்னா 2, யார் வேணாலும் ஆன்சர் பண்ணலாம். ஓகே, இது வந்து நீங்க நினைக்கிற மாதிரி டீம் பில்டிங் ஆக்டிவிட்டி கிடையாது, சரியா? அவன் சொல்றானா இவன் சொல்றானா, 2 பேர் கூட 1 சொல்லலாம், 3 பேர் கூட 1 சொல்லலாம், எந்த பிரச்சனையுமே கிடையாது. All that I wanted to know is 1 to 49 நம்பர்ஸை நீங்க எவ்வளவு மினிட்ல இல்லை எவ்வளவு செகண்ட்ஸ்ல கண்டுபிடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நான் டைமர் ஆன் பண்றேன். டைமர் ஆன் பண்ணிட்டு நான் ஒரு 1 minute டைம் மட்டும் கொடுக்குறேன். ஆஸ் அ ஹோல் குரூப், நீங்க ஒரு ஹோல் குரூப்பா 12 பேர், என்னைய தவிர 12 பேரும் எவ்வளவு நேரத்துல என்னென்னலாம் நம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து போகுது. இட்ஸ் அ கம்ப்ளீட் டீம் ஆக்டிவிட்டி. 12 பேருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம். 2 பேர் சேம் நம்பர் சொல்லலாம். ஓகே, ஐ எம் மேக்கிங் மை செல்ஃப் கிளியர் அகைன். உங்க ஸ்கிரீன்ல இப்போ 1 to 99 நம்பர்ஸ் இருக்கு. ஒரு பெரிய ஜம்பிள் நம்பர்ஸ் ஒன்று தெரியும். அதுல 1 to 49 நம்பர்ஸை எவ்வளவு குவிக்கா நீங்க கண்டுபிடிக்கிறீங்கன்றத பார்க்க போறோம், சரியா? ஸோ 1ன்ற நம்பரை ஸ்கிரீன்ல எங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னா ஷவுட் 1, 2 பார்த்தீங்கன்னா 2, ஆனா ஆர்டர்ல தான் சொல்லணும். திடீர்னு 32 பார்த்தா 32 சொல்லக்கூடாது, திடீர்னு 40 பார்த்தா 40 சொல்லக்கூடாது. 1 2 3 4 5 தான் 49 வரைக்கும் சொல்லணும். ஆல்ரைட். ஸோ வில் ஸ்டார்ட் ஆஃப். யுவர் டைம் ஸ்டார்ட் நவ். 3 1 1ல இருந்து சொல்லணும்டா, 3 சொல்லக்கூடாது. 1ல இருந்து ஆரம்பிக்கணும். 1ல இருந்து ஆரம்பிங்க. ஓகே. 1 3 4 2 எங்க போச்சு? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 11 13 14 15 16 17 17 17 10 seconds. 19 20 21 22 23 24 டைம் ஓவர். 25 26 டைம் ஓவர் 24 வரைக்கும் தான் வந்துச்சு, சரியா? So 24 வரைக்கும் you are able to find in 1 minute. ஓகே, so இப்ப சேம் நம்பர் செட் தான் மறுபடியும் going to try. All right, so your time starts. என்ன பையா 1 2 3 4 5 6 6
7, 7, 8, 8, 9, 10, 11, 11, 12, 13, 13, 14, 15, 16, 17, 17, 18, 18, 19, 19, 20, 20, 21, 21, 22, 23, 23, 24, 25, 26, 26, 27, 28, 28, 29, 28, 30, 31, 32, 33, 33, 34, 35, 36. 37, 37, சும்மா சொல்றீங்களா? 41. 40, ஓகே, டைம்ஸ் அப். 41, 42, 40 எல்லாம் போல 38 தான். ஓகேயா? சோ 38 வரைக்கும் போச்சு. நவ் டெல் மீ, இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைடுக்கும் செகண்ட் ஸ்லைடுக்கும் ஃபர்ஸ்ட் 24 கண்டுபிடிச்சீங்க, செகண்ட் டைம்ல 38 வரைக்கும் கண்டுபிடிச்சீங்க. என்ன டிஃபரன்ஸ் இருந்துச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு? லெஸ் நம்பர்ஸ். இல்ல கம்மியா இருந்தது. என்ன மார்ஷல்? அதுல அதிகமா இருந்தது இல்ல கம்மியா இருந்ததுனா? ஓகே, லெஸ் நம்பர்ஸ். வேற? practice, ஃபர்ஸ்ட் அதுல ஒன் வந்து கன்ஜஸ்டடா இருந்துச்சு, அடுத்ததுல வந்து கேப் நிறைய இருக்கு. more space, ஓகே, ஸ்பேஸ் நல்லா இருந்துச்சு. ஓகே. செகண்ட் டைம் நிறைய பேர் சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் டைம் நிறைய பேர் சொல்லல. நிறைய ஒயிட் ஸ்பேஸ் இருந்தது. நிறைய ஒயிட் ஸ்பேஸ் இருந்துச்சு. ஓகே, சிம்பிளா ரெண்டுத்துக்கும் இந்த டிஃபரன்ஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட்ல வந்து நம்பர்ஸ் 1 to 99 இருந்துச்சு. அந்த 1 to 99ல நம்ம வந்து 1 to 49 கண்டுபிடிக்க வேண்டியதா இருந்துச்சு. சோ அதுல நம்மளால 24 கண்டுபிடிக்க முடிஞ்சுச்சு. செகண்ட்ல நம்பர்ஸ் மொத்தமாவே 1 to 49 தான் அதுக்குள்ள இருந்துச்சு. புரியுதா? சோ இல்ல, அதுல வந்து 61 இருக்கு. என்னது? 61 இருக்கு கீழே. அது 16 இருந்திருக்கும். 19 அது 19. 19 தான். ஓகே, இப்ப நெக்ஸ்ட். ஓகே, இப்ப இன்னொரு 1 மினிட்ல எத்தனை கண்டுபிடிக்கிறீங்கன்னு பார்க்கலாம். ஓகே, Mm, 1, 2, 1, 2, 3, 3, 4, 5, 6, 5, 6, 7, 7, 9, 10, 11, 12, 13, 13, 14, 15, 15, 16, 17, 18, 18, 19, 19, 20, 20, 21, 21, 22, 22, 23, 3, 24, 24, 25, 25, 25, 26, 26, 27, 27, 28, 29, 29, 30, 30, 31, 31, 32, 32, 33, 33, 34, 34, 35, 36, 37, 36, 37, 38, 39, 40, 41, 1, 42, 43, 43, 44, 45, 45, 46, 47, டைம்ஸ் அப், டைம்ஸ் அப், டைம்ஸ் அப், டைம்ஸ் அப். 49, 49, ஓகே, 49, ஓகேடா, ஓகேடா. சரியா? 40, 43, 44 வரைக்கும் போச்சு. இந்த இதுக்கும் முந்தின இதுக்கும் இந்த ஸ்லைடுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருந்துச்சு? ஏன் எக்ஸ்ட்ரா நம்பர்ஸ் கண்டுபிடிக்க முடிஞ்சுச்சு? பாக்ஸா இருந்துச்சு, கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. பார்ட்டிஷனா இருந்தது. செக்ரிகேட்டட். சிம்பிளா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குளோரியா அக்காவோட இதுல இருந்து மியூசிக் சத்தம் கேக்குது. இதுல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னோட லேசர் பாயிண்ட் தெரியுதா? தெரியல. இது சேமான ஒரு சிம்பிள் சீரிஸ் தான். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 இந்த சீக்வென்ஸ்ல தான் இருக்கு. ஆல்ரைட். ஸோ இப்போ இதுக்கு முந்தின ஸ்லைடு பார்த்தீங்கன்னாலும் இதே சேம் நம்பர்ஸ் தான். இந்த 32 பொசிஷன் பாருங்க, 32 பொசிஷன் சேமா தான் இருக்கு. எல்லா நம்பர்ஸும் அதே சேம் பொசிஷன்ல தான் இருக்கும். இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல கூட அதே பொசிஷன்ல தான் இருக்கு. இந்த 32 பொசிஷன் பார்த்துக்கோங்க, 32 அங்கே தான் இருக்கு, 32 அங்கே தான் இருக்கு. ஆல் த நம்பர்ஸ் ஆர் இன் த சேம் பொசிஷன். ஓகே, ஆனா நம்மளுக்கு வந்து அதை வந்து ப்ராப்பரா செக்ரிகேட் பண்ணும் பொழுது we are able to see things clearly and we are able to see the pattern. நம்பர்ஸோட பேட்டர்ன் எப்படி அரேஞ்ச் பண்ணிருக்குதுன்னு நம்மளுக்கு கிளியரா கண்டுபிடிக்க முடியுது. ஆல்ரைட். ஸோ இவ்வளவு நேரம் நம்ம ரொம்ப ஈஸியான விஷயம் பண்ணிட்டோம். இப்ப நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி பண்ண போறது என்னன்னா, ஆல்ரைட்,
நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி, இப்போ உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் நான் காமிக்க போறேன். இதுல 1 to 49ல எந்த நம்பர் மிஸ்ஸிங்னு நீங்க சொல்ல போறீங்க. ஆல்ரைட், 1 to 49ல எந்த நம்பர் மிஸ்ஸிங்னு சொல்ல போறீங்க. ஓகே, so your time starts now. Okay. 48. 48 இருக்கு. 48 இருக்கு. 48 இருக்கு மேல. Okay, so we'll close it off right now. சரியா? Nothing, எதுமே மிஸ் ஆகல. எதுமே இல்ல. வெரி குட். எல்லாமே இருக்கு. சூப்பர். சோ இப்போ நம்ம இந்த மாதிரி சீக்வென்ஸ்ல இருக்கும்போது நான் பேட்டர்ன் சொல்லி கொடுத்தனால உங்களுக்கு தெரியுது எது மிஸ் ஆகுது எது மிஸ் ஆகலன்னு சொல்லிட்டு. சரியா? இப்போ இதே பேட்டர்னை நம்ம கொஞ்சம் ரீமாடிஃபை பண்ணி வாசிச்சோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 1 to 49 மறுபடியும் கண்டுபிடிக்க போறீங்க. சரியா? 1 to 49 மறுபடியும் நம்பர்ஸை கண்டுபிடிக்க போறீங்க. your time starts now. எதுமே இல்ல. எல்லா நம்பர்ஸுமே இருக்கு, எல்லாமே நம்ம கண்ணுக்கு சேமா இருக்கு. சரியா? ஓகே, இதுல நீங்க பாத்தீங்கன்னா எல்லா நம்பர்ஸோட சைஸும் பழைய ஸ்லைட்ல இருந்து அதே சைஸ் தான். இந்த 32 பெருசா இருக்கு, அதே 32 ஃபாண்ட் சைஸ் தான். 37, 16 எல்லாமே. பட் when you arrange everything in a proper order, நம்மளுக்கு தேவையான ஆர்டர் மாதிரி அரேஞ்ச் பண்ணோம்னா it is much more easier to see. நம்மளோட விஷன் வந்து ரொம்ப கிளியரா இருக்கு. ஆல்ரைட், ஸோ இப்போ நான் வந்து இதுல என்ன நம்பர்ஸ்லாம் மிஸ்ஸிங் அப்படின்னு கேட்டேன்னா இட் வில் டேக் அ லாட் ஆஃப் டைம் ஃபார் யூ டு ஃபைண்ட் அவுட். என்னெல்லாம் நம்பர் மிஸ் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டம். சரியா? ஆனா அதே இதுல என்னெல்லாம் நம்பர் மிஸ்ஸிங் 1 to 49ல? 42, 18 and 42. ஓகே, நம்மளோட ஆன்சர் வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கு. 18 and 42 ரொம்ப ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிடறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பண்ண எல்லா எக்ஸசைஸையும் யோசிச்சு பாருங்க. 1 to 99 ஒரு ஜம்பிள் இருந்துச்சு, அதுல 1 to 49 கண்டுபிடிக்கிறதா இருந்துச்சு. நம்ம 24 கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட் 1 to 49 மட்டும் செப்பரேட்டா போட்டுட்டு அதுல 1 to 49 கண்டுபிடிக்க பார்த்தோம். அதுல 34 வரைக்கும் போனோம். நெக்ஸ்ட் அந்த 1 to 49 கொஞ்சம் சார்ட் அவுட் பண்ணோம். அதுல 44 வரைக்கும் கண்டுபிடிக்க போனோம். அதுக்கு அடுத்தது அது எல்லாத்தையுமே ப்ராப்பரா ஒரு பாக்ஸ்ல அரேஞ்ச் பண்ணோம். வித்தின் 2-3 செகண்ட்ஸ்குள்ளேயே 1 to 49 எல்லா நம்பர்ஸும் இருக்குன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்தது ஒரு பெரிய ஜம்பில் என்ன நம்பர் மிஸ்ஸிங்னு நம்ம சர்ச் பண்ண பார்த்தோம். ஆனா நிச்சயமா நம்ம சர்ச் பண்ணிருக்கவே முடியாது. யாரு எங்க எந்த நம்பர் மிஸ் ஆகுதுன்னே தெரியவே தெரியாது. அதுக்கு அடுத்த ஸ்டெப்ல இதே மாதிரி டப்பால அரேஞ்ச் பண்ணோன்னா நம்ம ஜஸ்ட் 3 செகண்ட்ஸ்ல சொன்னோம் நம்பர் 18 and 42 மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ நவ் இப்போ இந்த பார்த்த இந்த ஆக்டிவிட்டியில வாட் லெசன்ஸ் தட் யூ ஹேவ் லேர்ன்ட்? ஐ வாண்டட் அட்லீஸ்ட் ஒரு 7 or 8 ஆன்சர்ஸ். ஏன்னா நான் இதுக்கு எந்த ஆன்சருமே சொல்ல போறது இல்லை. வாட் இஸ் யோர் டேக் அவே ஃப்ரம் திஸ் லெசன், ஃப்ரம் திஸ் ஆக்டிவிட்டி? உங்களால இது வந்து எப்படி கிறிஸ்டியன் லீடர்ஷிப்புக்கோ இல்லாட்டி நம்ம சர்ச்சுக்கோ இல்லாட்டி நம்ம ஃபெலோஷிப்புக்கோ எப்படி உங்களால இதை ரிலேட் பண்ண முடியுது அப்படின்றத ஜஸ்ட் திங்க் அண்ட் ஆன்சர். பேசலாம் எல்லாரும். எந்த ஒரு காரியம் ஈஸியா இருக்கோ அது ஈஸியா பண்ணி முடிச்சிடலாம். கொஞ்சம் கஷ்டமானது கொஞ்சம் லேட் ஆகும் கொஞ்சம் கத்துக்கிறதுக்கு. ஓகே, அந்த மாதிரி நீ எடுத்திருக்கியா? ஓகே, நைஸ். வேற இல்ல நம்ம ஏதாவது ஒரு அரேஞ்ச் பண்ணிட்டு பண்ணோம்னா ஈஸியா நம்ம முடிக்க முடியும். ஓகே, அரேஞ்ச் பண்ணிட்டு சார்ட் அவுட் பண்ணிட்டு பண்ணா ஈஸியா முடிக்க முடியும். நைஸ். வேற ஒருத்தர் வந்து பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ ஒரு குரூப்பா ஒரு 4-5 பேர் ஒரு டீமா பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியா முடியும். சரி, ஓகே, டீம் ஒர்க்கா பண்ணும்போது ஈஸியா முடியும். வேற டேலண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி செக்ரிகேட் பண்ணி வர்க் பண்றாங்க. டேலண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி செக்ரிகேட் பண்ணி வர்க் பண்ணுவோம். நைஸ். வேற எமிலியோட மைக் ஆன் ஆச்சு. கால் விட்டு வெளியே போயிட்டா.
ஓகே வேற சாம். எடுத்த உடனே எல்லா சிச்சுவேஷன் பார்க்கும்போது எல்லாமே கிளம்சியா தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வி ஹாவ் டு செக்ரிகேட் இட் ஆக்சுவலி அண்ட் தென் ஃபைண்ட் த ரூட் காஸ் சொல்யூஷன் வந்து அதுலயே தான் இருக்கும். லைக் நீ போட்ட நம்பர்ல பார்த்தா ஃபுல்லா கிளம்சியா இருந்தது. ஆஃப்டர் தட் பாத்தீங்கன்னா அதுல நீங்க சொல்லிடுறீங்க இதுதான் வந்து இங்க 1 2 3 இந்த சீக்வன்ஸ்ல தான் அரேஞ்ச் பண்ணிருக்கோம்ட்டு. ஸோ வி ஹாவ் டு ஐடென்டிஃபை த சீக்வன்ஸ், வேர் இஸ் த ப்ராப்ளம், வாட் இஸ் த ப்ராப்ளம், தென் வி ஹாவ் டு செக்ரிகேட் இட். அதை வந்து மச் மோர் ஸ்கேட்டர் அந்த கிளம்சியானதை ஸ்கேட்டர் பண்ணணும். தென் சார்ட் இட், அரேஞ்ச் இட், தென் ஃபைண்ட் த சொல்யூஷன். ஸோ யூ வில் பி கெட்டிங் த ஆன்சர். வெரி குட், வெரி நைஸ், வெரி நைஸ். ஓகே வேற யாராச்சும்? வேற யாராச்சும்? சில்வியா, இவ்வளோ அமைதியா இருக்குது. ஓகே ஃபைன். நீங்க சொன்ன பதிலையே யூ டேக் இட் அப். ஆல் ரைட். ஸோ நம்ம இது வந்து எப்படி ரிலேட்டும் பண்ணலாம்னா, there will be a lot of people. ஆனா 99 ஆடுகள் இருந்த போதும் ஏசப்பா வந்து அந்த ஒரு ஆடுக்காக தேடி அவர் போனார். சரியா? the shepherd he went for that one lost sheep. அவர் ஜாலியா சந்தோஷமா போயிருக்கலாம். 99 ஆடு எனக்கு இருக்கு, எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, நான் அந்த ஒரு ஆடை தேடி போக வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்லிட்டு அவர் இருந்திருக்கலாம். பட் ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல இருந்து அதுக்கப்புறம் நம்ம அந்த மிஸ் ஆன ஸ்லைட்ல இருந்து பார்க்கும்போது பார்த்தா ஒரு ஆடு போயிருக்கிறது கூட நம்மளுக்கு தெரியாம இருக்கும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் ஃபெலோஷிப். நம்ம ஒவ்வொருத்தரோட ஃபாலோ அப் வச்சிட்டு இருக்குது அண்ட் கீப்பிங் எவ்ரி ஒன் இன்சைட் தட் லூப். அதுக்கு we need to know each one strategically and ஒவ்வொருத்தரை வந்து சார்ட் அவுட் பண்ணி ஸ்டாண்டர்டா நம்ம வந்து வச்சுக்கணும். as simple as ஒரு எக்ஸல் ஷீட். நான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில இருக்கேன். நான் வந்து லேபரே கிடைக்கல இந்த கொரோனா டைம்ல லேபரே கிடைக்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே ஸ்ட்ரெஸ் அவுட் ஆகிட்டே இருந்தேன். ஸோ ஒரு நாள் ப்ரே பண்ணிருக்கும் போது காட் டோல் மீ, நீ ஃபர்ஸ்ட் மொபைல்ல இருக்க கான்டாக்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு எக்ஸல் ஷீட்ல போட்டு ஃபோன் நம்பர் போடு, அதுக்கப்புறம் ஸ்டார்ட் காலிங் ஈச் ஒன் ஆஃப் தெம். ஏன்னா ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு நேம்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போமா. ஸோ அதனால ஒரு 2 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணி மொபைல் நம்பர்ல இருந்து சார்ட் அவுட் பண்ணி இந்த கேட்டகரி வைஸா கொத்தனாரு, சென்ட்ரிங் அடிக்கிறவங்க, கம்பி கட்டுறவங்க அப்படின்னு சார்ட் அவுட் பண்ணி ஸ்டோர் பண்ணி பார்த்தா என் மொபைல்லயே கிட்டத்தட்ட 220 பேரோட கான்டாக்ட் நம்பர் எனக்கு கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் அந்த 220 பேரோட கான்டாக்ட் நம்பர்ல சைட்ல ரிமார்க்ஸ் அப்படின்னு ஒரு காலத்தை போட்டு யார் யாருக்கு ஃபோன் பண்ண ஒவ்வொருத்தர் என்ன பதில் சொன்னாங்க அப்படின்றத ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். ஓகே, இட்ஸ் அ வெரி சிம்பிள் திங். நம்ம ஃபெலோஷிப்ல யார் வரலன்றா கூட நம்மளுக்கு தெரியாம இருக்கக்கூடாது. ஒரு நாள் யாராச்சும் மிஸ் ஆனா கூட we need to follow. As leaders, it is very important for us to know who are all with us, who are our pack. நம்மளோட டீம் என்ன. not even one soul should get missed. ஏன்னா ஏசப்பா நம்மளை தேடி வந்தாரு, அப்புறம் நாம யாரும் ஒரு சோலை மிஸ் பண்றதுக்கு. ஸோ லீடிங் லைக் ஜீசஸ், ஃபர்ஸ்ட் திங், நான் இந்த ஆக்டிவிட்டியை வந்து இது லீன் மேனேஜ்மெண்ட்னு சொல்லிட்டு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங்ல வரும். இந்த ஆக்டிவிட்டியை நான் கத்துக்கிட்ட போது ஃபர்ஸ்ட் டைம் ஐ டுக் இட் அப் as ஏசப்பா வந்து ஒரு ஆடை கூட தேடி போனாரு. ஆனா அந்த ஒரு ஆடை தேடினாருன்னா he knew all the 100 sheep. அதனால தான் அவர் ஓகே ஒரு ஷீப் மிஸ் ஆகுது அப்படின்றது he came to know. So my thing is from this, we should not miss anyone at all right? So that is the thing. ஸோ இது ஒரு 5 years கான்செப்ட். இது வந்து நீங்க நிறைய பேர் உங்க ஆஃபீஸ்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. ஸோ இட்ஸ் அ சிம்பிள் திங். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சார்ட்டிங் அவுட். இந்த 5 ஸ்டெப்பும் பண்ணாலே இட்ஸ் அ லீன் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க, LEAN, லீன் மேனேஜ்மெண்ட். இட் கெட்ஸ் கம்ப்ளீட்டட். ஸோ அப்ராட்லாம் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. மெயின்லி மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் இந்த கான்செப்டை யூஸ் பண்ணுவாங்க, 5 years கான்செப்டை. ஸோ நம்பர் 1 சார்ட் அவுட். சார்ட் அவுட் எப்படி பண்ணுமோ சார்ட் அவுட் பண்ணுங்க. ரெண்டாவது செட் திங்ஸ் இன் தி ஆர்டர். இது இப்படிதான். இப்போ ஒரு டூல்ஸ் பாக்ஸ் இருக்குன்னா இங்க தான் ஸ்பேனர் இருக்கணும், இங்க தான் ஸ்க்ரூ டிரைவர் இருக்கணும் அப்படின்னு வச்சுக்கன்னா அது அங்க இல்லைன்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடும். மூணாவது ஷைன்.
அதை மெயின்டைன் பண்ணி வைக்கணும். அது நீட்டான கண்டிஷன்ல இருக்குதா, அது வந்து ஆப்ரேட்டிங் கண்டிஷன்ல இருக்குதா, அது ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்குதா. ஸோ நம்மளோட ஃபெலோஷிப்ல இருக்கவங்க வந்து ஹெல்த்தியான பிசிக்கல் லைஃப்ல இருக்காங்களா, ஹெல்த்தியான ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல இருக்காங்களா அப்படின்றது ஷைன் அண்ட் ஆல்சோ ஃபாலோயிங் அப் வித் தம். ஸ்டாண்டர்டைஸ் ப்ரொசீஜரை ஸ்டாண்டர்டைஸ் பண்றது அப்படின்னா ஃபெலோஷிப்பை கேதர் ஆறத விடக்கூடாது. ஓகே, அப்போஸ்தலர் கூடுகையை விட்டு விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வசனம் இருக்கு. we should make it a standard. okay, சாட்டர்டேயா பாய்ஸ் பிரேயரா, Thursday ஃப்ரைடேயா கேர்ள்ஸ் பிரேயரா, சண்டேயா இந்த டைம்ல யூத் ஃபெலோஷிப்பா, ஓகே வென்ஸ்டேயா ஹவுஸ் விசிட்டிங்கா, praying for the sick அப்படின்னு we need to have standard thing. ஸோ பீப்புளோட மைண்ட்ல ஸ்டாண்டர்ட் ஆயிரும். அவங்களும் அவங்களோட வீக் டே வந்து ஃப்ரீ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. என்னைக்கோ ஒரு நாள் கூடுற அன்னைக்கெல்லாம் நம்ம ப்ரே பண்றோம், தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம், அதெல்லாம் தேவைதான், அதெல்லாம் உண்மைதான். ஆனா கொஞ்சம் ஸ்டாண்டர்டா இருக்கும் பொழுது it brings a standard to everyone's life also. It makes things very much easier. All right, so ஸ்டாண்டர்டா ஒரு விஷயம் நம்ம பண்ணும்போது, இப்ப சிம்பிளா பார்த்தோம்னா ஜூம் கால் பண்றோம். நம்மளோட ஐவேஎஃபோட ஜூம் கால் மார்ச் மாசத்துல ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து மோஸ்ட் ஆஃப் த மீட்டிங் நான் அட்டென்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். பைபிள் ஸ்டடி, அப்புறம் சண்டே ஃபெலோஷிப் எப்பயாச்சும், இது வாய்ஸ் பிரேயர் எல்லாமே. ஒரு பிரசன்டேஷன்ல ஃபர்ஸ்ட் 1-2 நாள் ஸ்டார்ட் பண்ணது. அதுக்கப்புறம் நிறைய பேர் பிரசன்டேஷன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் பைபிள் வேர்சஸ் போட ஆரம்பிச்சாங்க. அந்த ஒரு ஸ்டாண்டர்ட். அப்புறம் சர்ச்ல இருந்து போஸ்ட் பண்ற எல்லா யூடியூப் வீடியோஸையும் பார்த்தேன், டீம்ஸ் ஃபெலோஷிப் வீடியோஸ் பார்த்தேன். ஸ்டாண்டர்ட் இஸ் பீன் மெயின்டைன்ட். சரியா, ஸ்டாண்டர்ட் வந்து ஒன்று மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு. ஒரு பெஞ்ச் மார்க் ஒன்று செட் ஆகி அந்த பெஞ்ச் மார்க் இஸ் பீன் மெயின்டைன்ட். நான் நிறைய இன்னும் சில ஃபெலோஷிப்போட ஜூம் கால்ஸ் கூட அட்டென்ட் பண்ணியிருக்கேன். அங்க வேற மாதிரி ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு. ஸோ பீப்புளோட மைண்ட்ல ஓகே இவங்களா இந்த மாதிரி நல்லா பண்ணுவாங்க, இந்த விஷயத்த இவங்களா இந்த விஷயத்த இப்படித்தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெஞ்ச் மார்க் ஹஸ் பீன் kept and we need to keep that standard always. அஞ்சாவது தான் இருக்கிறதுலே முக்கியமான விஷயம், கஷ்டமான விஷயம், அந்த ஸ்டாண்டர்டை சஸ்டெயின் பண்றது. நம்ம வந்து இந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறது முக்கியம் இல்ல, எப்பயுமே ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறது தான் கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. ஆனா இங்க இருக்க டானா கிட்ட எல்லாம் அதெல்லாம் சொல்ல முடியாது. எப்பயுமே ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் வாங்கி பழக்கம்னு நினைக்கிறேன் டானா. ஓகே, ஸோ சஸ்டெயின் பண்றது வந்து இட்ஸ் அ பிக் சேலஞ்ச். ஓகே, நம்ம ஒரு சஸ்டெயின் பண்றது வந்து அந்த ஒரு ஸ்டாண்டர்டை, அந்த ஒரு குவாலிட்டியை we need to sustain. ஸோ இது வந்து நம்மளோட ப்ராக்டிக்கலா நம்ம லைஃப்ல இந்த 5 years சர்ச் ஃபெலோஷிப் மட்டுமே எடுத்துக்காதீங்க. ஸ்டார்ட் ஃப்ரம் யுவர் ஹோம். எந்த விஷயத்தையும் எங்க அப்பா வந்து எப்படின்னா போன்ல சொல்லுவாங்க, இந்த சாவி அந்த டேபிள்ல இருக்கும், அங்கிருந்து எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்களுக்கு வச்ச இடத்துல அந்த ஐட்டம் வச்ச இடத்துல இருக்கணும், அது அங்கங்கெல்லாம் இருக்கக்கூடாது. அவங்களுக்கு கரெக்டா தெரியும் இந்த இடத்துல இது இருக்கும், அந்த இடத்துல இது இருக்கும் அப்படின்னு. ஸோ நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், ரொம்ப ஸ்டாண்டர்டா இருப்பாங்க. ஸோ keep this 5 years in your mind. நம்ம மினிஸ்ட்ரியிலையும் சார்ட் அவுட் பண்றது, செட்டிங் இன் ஆர்டர், ஷைன், ஸ்டாண்டர்டைஸ் அண்ட் சஸ்டெயின். ஓகே, we'll go on to the next one. ஸோ இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாருக்குமே ஒரு லீஃபை பத்தி தெரியும். நம்ம லீஃப்ல வந்து இன்புட்ஸ் அண்ட் அவுட்புட்ஸ், நம்ம இன்புட்ஸ் அண்ட் அவுட்புட்ஸ் படி பார்த்தோம்னா ஒரு லீஃபுக்குள்ள வந்து சன்லைட் வேணும், கார்பன் டை ஆக்சைடு வேணும், வாட்டர் வேணும். இந்த 3 வந்துச்சுன்னா the plant will produce food. okay, oxygen produce பண்ணும் and glucose. okay, நான் ரொம்ப டெக்னிக்கலா போல, எனக்கும் ரொம்ப டெக்னிக்கலா தெரியாது, அதனால இதோட இது பண்ணலாம். ஸோ பேசிக்கலா சில இன்புட் போகுது, அதுல இருந்து சில அவுட்புட் வருது. ஓகே, ஸோ அதுதான் இந்த வேர்ல்ட்ல இருக்க எல்லா விஷயம் என்ன பார்த்தாலுமே ஒரு இன்புட் அதுக்குள்ள போகும், அதுக்கப்புறம் அதுல இருந்து ஒரு அவுட்புட் வரும். ஸோ ஒரு தண்ணி ஃபார்ம் ஆகுதுன்னா ஹைட்ரஜன் 2 மாலிக்யூல், ஆக்சிஜன் ஒரு மாலிக்யூல், அப்புறம் மினரல்ஸ், அப்புறம் அதுக்கு சப்போர்ட்டிங் ஃபேக்டர்ஸ், அதெல்லாம் சேர்ந்த பிறகு ஒரு வாட்டர், அது அப்புறம் ட்ரிங்கிங் வாட்டரா இல்லாட்டி அது போர்ட்டபிளா நான் போர்ட்டபிள் வாட்டரா அப்படின்ற டிஃபரன்ஸ்னா இட் ஹேப்பன்ஸ். ஸோ எனிதிங் ஒரு இன்புட் இருக்கணும், ஒரு அவுட்புட் இருக்கணும். ஸோ இப்போ நம்ம யோசிக்கலாம், நம்மளோட அவுட்புட் வந்து லீடிங் லைக் ஜீசஸா இருக்கணும், அவுட்புட் வந்து சர்விங் அதர்ஸா இருக்கணும். சரியா, இதுக்கு ஒரு 3 இன்புட், நம்ம என்ன இன்புட் நம்மளுக்கு வேணும்னு நம்ம சொல்லலாம். நம்ம ஜீசஸ் மாதிரி லீடும் பண்ணணும், மற்றவங்களை சர்வும் பண்ணணும் ஆஸ் அ லீடர். ஸோ இதுக்கு 3 இன்புட். ஆனா நீங்க நிறைய பதில் சொல்லலாம், ஜஸ்ட் ஒரு 3 இன்புட் நம்ம சொல்லாமே. எல்லாரும் மைக் ஆன் பண்ணிட்டு நீங்க கொஞ்சம் வில் ஸ்பீக் அவுட். பிரேயர்.
prayer, very good. Spiritual. Sorry da. Spiritual things. Spiritual things, okay. ஆண்டவரோட க்ளோஸா இருக்கணும், வெரி குட். சொல்லு செல்வியா. Loving everyone. Loving everyone, very beautiful. வேற? Forgiving. We must be like Jesus so that we can lead others. Very good, very good. Forgive others. ரொம்ப இம்பார்ட்டன்டான கேரக்டர் லீடர்ஷிப்ல. வேற க்ளோரியாக்கு ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்க? அதான் சொன்னேன் நான் forgiveness. அப்படியா? ஜினி மைக்கும் ஆன் ஆயிடுச்சு. சோ ஜினி சொன்னது. ஜினி அப்ப நீ என்ன சொல்லிட்டு இருந்தா? சாரி. First we have to be like Jesus so that we can lead others like Jesus. First we need to become like Jesus. Okay, we must become like Jesus. Okay. Vera? No partiality. No partiality. To make the souls, to take the souls to eternity. At last eternity is our... Okay. அது வந்து அவுட்புட்ல வருது. இன்புட், நம்ம இன்புட் நம்மளுக்கு என்ன வரும்? இப்ப பிரேயர் ஒன்னு, forgiveness ஒன்னு, அப்புறம் அதெல்லாம் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்னு. Think on that lines. Reading word of God. Reading the word of God, loving others. Okay, வேற? பொறுமை. பொறுமை, patience. Okay, and அப்படியே fruits of the Holy Spirit கூட அப்படியே எடுத்துடலாம். Full love, joy, peace, patience, kindness எல்லாமே. Nice. Okay, James, என்ன சொல்றீங்க? Guiding others. Teach பண்றதா ரியல் லைஃப்ல வாழ்ந்து காமிக்கணும். ரியல் லைஃப்ல வாழ்ந்து காமிக்கணும். ஓகே, வேற? அவ்வளவுதான் நினைக்கிறேன், எல்லாரும் சொல்லிட்டாங்க. இமானுவல் வாயை திறந்து சொல்லவே மாட்டேங்கிறான் எதுவுமே. அவன் கீபோர்ட் மட்டும் வாசிப்பானா? ப்ராக்ஸி அட்டெண்டன்ஸ் நினைக்கிறேன், அவன் லைன்ல இல்லைன்னு நினைக்கிறேன். போயிட்டான். ஐயோ. ஓகே, ஷெரின் யாரு? ஷெரின் வந்து ரெமிலாக்கோட பொண்ணு, குமாரி அக்கா கூட இருப்பாங்களே. ஓகே ஓகே ஓகே. சோ ஷெரின் ஏதாச்சும் ஆன்சர் சொல்லு. போயிட போறா. சரி, வேணாம். ஓகே, சோ இன்புட் அண்ட் அவுட்புட்ல நம்ம பார்த்ததுல வந்து இட்ஸ் நைஸ். ஓகே, நீங்க சொன்ன பதில் எல்லாமே தான். நான் இதுல எந்த ஆன்சருமே போட போறது இல்ல. நீங்க சொன்ன ஆன்சரை யூ டேக் இட் அப். ஓகே, லவ்விங் அதர்ஸ், பீயிங் பேஷண்ட். ஷெரின். ஓகே, ஷெரின் சொல்றா. ஐயோ, நிஜமா போயிட்டாடா. சாரி. ஓகே, ஒரு ஓகே. சோ நீங்க சொன்ன ஆன்சர்ஸ் தான் எல்லாமே. லவ்விங் அதர்ஸ், praying for others, reading the word of God, இது எல்லாமே சேர்த்து கம்பைன் ஆகி இன்புட்டா நம்மளுக்குள்ள இருக்கும் போது நம்மளோட ஸ்பிரிச்சுவல் லைஃபை நம்ம காட் பண்றது, நம்மளோட வழிகள்ல நடக்கிறது, அதிகமா ஆண்டோட ஜெபம் பண்றது, அவரோட அதிகமா பேசுறது, அவருடைய இருதய வாஞ்சைய ஆத்மாக்கள் குறித்து எப்படி இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கிறது, நம்ம லைஃப் நம்ம பரிசுத்தமா வாழ்றது, ஆண்டோட அபிஷேகம் நமக்குள்ள இருக்குது, மத்தவங்களுக்காக பரிந்து பேசி ஜெபம் பண்றது, மத்தவங்களை மன்னிக்கிறது, நம்மளோட சுவாபத்தை மாத்துறது, அந்த ஃப்ரூட்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட்டை நமக்குள்ள ஆக்டிவேட் பண்றது. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம பண்ணும் போது அதோட கனிகள், ஓகே, வசனம் சாம்ஸ் 1ல சொல்ற மாதிரி they'll be like a tree planted by the streams of water which will yield its fruits in season and which leaves does not wither. Okay, so அந்த மாதிரி நம்ம அந்த கனிகளையும் கரெக்டான டைம்ல கொடுத்து will be able to serve others and lead like Jesus. Okay, so these are just some of the points. நான் இந்த எந்த பாயிண்ட்டுக்குள்ளயுமே போக போறது இல்லை. நான் இந்த பிபிடியை ஷேர் பண்ணோன்னா you can just think. ஸோ லீடர்ஷிப்ல சில முக்கியமான விஷயம் வந்து மற்றவங்களை கைட் பண்றது, கைடன்ஸ் கொடுக்கறது, ஒரு ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது. லீடர் மஸ்ட் ஹேவ் அ விஷன். நம்மளுக்கே ஒரு விஷன் இல்லைன்னா நம்ம மற்றவங்களை எங்க கூட்டு போறது நம்மளுக்கே தெரியாது. அப்புறம் டீம் ஒர்க் இருக்கணும், அப்புறம் ஒரு டைரக்ஷன், கரெக்டா டிரைவ் பண்றதுக்கு ஒரு டைரக்ஷன் இருக்கணும், ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் வே ஒர்க்கிங் இருக்கணும், கம்யூனிகேஷன் இருக்கணும், நம்மளுக்கு கோல். ஓகே, கோல்ன்றதும் விஷன்ன்றதும் there's a difference. விஷன் வந்து மோஸ்ட்லி லாங் டேர்மா இது பண்றது, கோல்ன்றது இம்மீடியட்டா இருக்கிறதுக்கு நம்ம say it as goal. Okay, so being Christian leaders, I want to talk about one particular person in the Bible. அப்புறம் நம்ம ப்ரே பண்ணிட்டு நம்ம முடிக்க போறோம். ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர், உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச கேரக்டர் தான் இந்த பர்சன். நத்திங் நியூ,
ஆனா நான் ஜஸ்ட் அவரோட லைஃபை வந்து ஒரு கிளிம்ஸா போறேன், கொஞ்சம் சீக்கிரமா அவரோட லைஃபை வந்து ஒரு கிளிம்ஸ் மாதிரி போறேன். ஸோ த பர்சன் இஸ் நன் another ஸ்லைட் வரும். ஓகே, மோசஸ். மோசஸ் நம்ம எக்ஸோடஸ் புக் ஆஃப் எக்ஸோடஸ்ல வந்து நம்ம லைஃப் ஆஃப் மோசஸை பார்க்குறோம். ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸ் ஆஃப் த லைஃப் ஆஃப் மோசஸ். அவர் எப்படி ஒரு லீடரா இருந்தாரு, எப்படி ஆண்டவரோட இருந்தாரு. மோசஸோட லைஃப்ல இருந்து 2 கேரக்டரை மட்டும் we are going to see and we are going to pray. So இஸ்ரேலைட்ஸ் வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்டோரி அவுட்லைன் அப்படியே நான் சொல்லி அப்படியே கிளிம்ஸ் எடுத்துட்டு போறேன். ஸோ இஸ்ரேலைட்ஸ் வந்து எகிப்துல வந்து 400 வருஷமா 430 வருஷமா கேப்டிவா இருந்தாங்க. ஸோ அது ஸ்டோரி எல்லாமே உங்களுக்கு தெரியும். யாக்கோபோட சன்னதி 12 பேர் அவங்க அப்படியே வழுகி பெருகி, அதுக்கப்புறம் ஜோசஃபோட டைம்ல ஈஜிப்ட்ல போயிட்டு அந்த பஞ்ச டைம்ல செட்டில் ஆகி, அதுக்கப்புறம் ஜோசப் இறந்த பிறகு இந்த மக்கள் யாருன்னே தெரியாதுன்ற மாதிரி ஒரு ராஜா வருவாரு. அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் ரொம்ப அதிகமா பெருகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஸ்லேவ்ஸ் ஆக்கி, இஸ்ரேலைட்ஸ் வந்து ஸ்லேவ்ஸ் மாதிரி ஈஜிப்ட்ல வந்து they were treated. So they were slaves for 430 years. ஸோ அந்த டைம்ல வந்து செகண்ட் பாயிண்ட் காணும். ஓகே, செகண்ட் பாயிண்ட், ஃபேரோ வந்து எல்லா ஆண் குழந்தைங்களுமே கொன்னூர்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுக்குறாரு. எக்ஸோடஸ் 1:20 நீங்க வாசிச்சீங்கன்னா, பட் ஆனால் the midwives saved them and God was gracious to the midwives and blessed their family அப்படின்றது இருக்கு. ஸோ எதுக்காக இந்த விஷயத்த நான் ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன்னா, ஆண்டவர் வந்து அந்த இஸ்ரேலைட்ஸை வந்து காப்பாத்தி போறதுக்காக மோசஸ்னு ஒரு லீடரை உருவாக்க போறேன், ஒரு சன்னதி ஒன்று உருவாக போகுது, ஒரு லீடர் இஸ் கோயிங் டு பி born அப்படின்றத ஆண்டவர் பிளான் பண்ணி வச்சிருந்தாரு. ஆனா சேட்டன் wanted to destroy that plan. எப்ப? கருவிலேயே பிறந்த உடனேயே கொல்லணும், ஆண்மகனை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேரோ வந்து எதுக்காக இந்த ஆர்டர் கொடுப்பாருன்னா, பாப்புலேஷன் அதிகமாக கூடாது, அதுக்காக மேல் சைல்டை கீல் பண்ணலாம். பாப்புலேஷன் ஆகக்கூடாதுன்னா ஃபீமேல் சைல்டை கீல் பண்ணலாம்னு கூட சொல்லியிருக்கலாம். ஆனா மேல் சைல்டை கீல் பண்ணணும் அப்படின்னு ஃபேரோ ஆர்டர் கொடுக்குறாரு. இதே ஆர்டர் தான் அங்கேயும் ஜீசஸ் டைம்லயும் ஆர்டர் கொடுக்குறாங்க. ஸோ எதுக்கு மோசஸ்னா, மோசஸும் ஜீசஸ் லைஃபும் கொஞ்சம் நிறைய மேட்ச் ஆகி போயிட்டே இருக்கும். ஸோ ஆனா அந்த டைம்ல இந்த மிட்வைஃப்ஸ் வந்து ஹீப்ரூ மிட்வைஃப்ஸ் தே ஆர் சேவிங் த மேல் சைல்டு. அவங்க வந்து பாதுகாக்கிறாங்க ஃபேரோ கிட்ட இருந்து. ஸோ எந்த அளவுக்குன்னா, ஃபேரோன்றது they were ruling the whole world. Egyptians, they were ruling the whole world அந்த டைம்ல. ஸோ the midwives அவங்களுக்கு ஃபேரோ தான் ஒரு ராஜா, ஃபேரோ தான் கடவுள் மாதிரி இருந்தாரு. ஏன்னா இவ்வளவு நாள் அவங்களுக்கு கடவுள்னா இந்த எகோவா தேவனு யாரும் பார்த்தது இல்ல. யாரோ சத்தம் கேட்குமா, ஆபிரகாம் கிட்ட பேசினாரு, யாக்கோபு கிட்ட பேசினாரு. ஆனா நம்மள மாதிரி ரொம்ப ஈஸியாலாம் அவர் பேசுறது கிடையாது. யாருன்னே தெரியாத ஒரு கடவுளோட ஃபேரோ தான் கடவுள்னு எல்லாருமே வணங்கிட்டு இருந்தாங்க. பிகாஸ் ஃபேரோ வாஸ் ஆல் பவர்ஃபுல். ஆனா எகோவா தேவன் மேல இருக்க விசுவாசத்துல, எகோவா தேவன் மேல இருக்க பயத்துல, the midwives saved all the boy child. அவங்க இருக்க ஃபேரோவை கூட my voice breaking. இது கரெக்டா தான் இருக்கு. மேபி அவங்களுக்கு இன்டர்நெட் கொஞ்சம் வீக்கா இருந்தா. ஓகே, சோ மோசஸ் வந்து was saved. ஓகே, சோ மோசஸ் வந்து ஒரு ஹீப்ரூவா is being born. ஸோ அடுத்தது மோசஸ் வந்து பார்த்தோம்னா ஒரு ஹீப்ரூவும் ஒரு எஜிப்ஷியன் வந்து ஒரு ஹீப்ரூவை அடிச்சுட்டு இருக்கும் போது மோசஸ்க்கு அப்படியே ரத்தம் குடிக்குது. என்னடா நம்ம ஆளை பிடிச்சி இன்னொருத்த அடிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எஜிப்ஷியன் அடிக்கிறான். எஜிப்ஷியன் அடிச்சு he flees to மீடியான். ஓகே, ஸோ பைபிள்ல உங்க பைபிள்ல பின்னாடி மேப் இருந்துச்சுன்னா, இல்லாட்டி கூகுள்ல மேப் இருந்துச்சுன்னா போன பிறகு பாருங்க, இந்த ஈஜிப்ட்ல இருந்து மீடியானுக்கு he fled இருக்கு. ஸோ அந்த வழியில தான் எல்லாமே இருக்குது. இந்த மவுண்ட் சீனாயி, ரெட் சி, இஸ்ரேல்ஸ் எங்கெல்லாம் டிராவல் பண்ணாங்களோ இந்த 40 வருஷமா 10-11 நாள்ல போக வேண்டிய ஜர்னி 40 வருஷமா போனாங்களே, அந்த எல்லா இடத்தையும் கிராஸ் பண்ணி தான் அவன் மீடியானுக்கு போயிருக்கான் மோசஸ். ஸோ கடவுள் வந்து எதுக்கு அவனை அப்ப மீடியானுக்கு கூட்டு போனார்னே தெரியாது. ஆனா எல்லா வழியுமே ஃபர்ஸ்ட் ஒரு கிளிம்ஸ் மாதிரி காமிச்சிட்டாரு மோசஸ்க்கு, இந்த வழியில தான் போக போறேன் அப்படின்னு. எக்ஸோடஸ் 2:25 வசனம் சொல்லுது, ஃபேரோ ட்ரைஸ் டு கில் மோசஸ். எங்க 2வது அதிகாரத்திலேயே ஃபேரோக்கு ஓன் கிராண்ட்சன், ஃபேரோட பொண்ணோட பையன், அந்த பையனையே ஃபேரோ வாண்ட்ஸ் டு கில் மோசஸ். ஏன்னா இஜிப்சியனை
அவன் அடிச்சுட்டு போனனால. ஸோ மேப் ஆஃப் ஈஜிப்ட் நான் சொல்லிட்டேன் இந்த பாயிண்ட்டை, ஹவ் காட் லெட் தெம். அப்புறம் மோசஸ் வாஸ் ட்ரெயின்ட் இன் த பேலஸ் ஃபார் 40 years டு பிகம் த ரூலர் ஆஃப் ஈஜிப்ட். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு ஈஜிப்ட்ல ஒரு அரண்மனையில he was trained with all the skills to be the next pharaoh. one தெரியாது, பைபிள்ல கிளியரா இல்ல, ஆனா he was trained and he was like a prince of Egypt. He knew everything. ஒரு பேலஸ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும், எங்க என்ன நடக்குது, எங்க ஆர்மரி இருக்குது, எங்க கிரேனரி இருக்குது, அப்புறம் எப்படி ஒரு கோர்ட் எப்படி நடக்குது, எப்படி லாஸ் பாஸ் ஆகுது, எல்லாமே தெரியும். 40 வருஷம் ஒருத்தனுக்கு சின்ன வயசுல இருந்து வில்வத்தை எல்லா வார் ட்ரைனிங்கும் கொடுத்து அவனை வளர்த்து வைக்கிறாங்க. இதெல்லாம் வளர்த்து வைக்கும் போது அவன் மீடியானுக்கு ஓடி போயிடுறான். ஆண்டவர் பர்னிங் புஷ்ல மோசஸ்க்கு இன்ட்ரோடியூஸ் ஆகுறாரு, ஐ எம் ஹூ ஐ எம். இதுதான் பைபிள்ல ஃபர்ஸ்ட் டைம் காட் இஸ் டெல்லிங் ஹிஸ் நேம் டு ஹிஸ் பீப்புள். ஃபர்ஸ்ட் டைம் பைபிள்ல ஜெனசிஸ்ல இருந்து இந்த எக்ஸோடஸ்ல இந்த சாப்டர்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் கடவுள் வந்து அவரோட பேர் ஐ எம் ஹூ ஐ எம் அப்படின்னு ஆண்டவர் ஃபர்ஸ்ட் டைம் இஸ் இன்ட்ரோடியூசிங் ஹிம்செல்ஃப் வித் அ நேம் டு மேன். அதுக்கு முன்னாடி எல்லாருமே தான் மத்தவங்க தான் கடவுளுக்கு பேர் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஏகோவா ஈரே, ஜேக்கப் ஆல்டர் பில்ட் பண்ணும் போது எல்லாரும் people were giving names to God. And first time God is introducing himself to Moses. Why I'm saying this is, ஒரு லீடரா has God introduced himself to you in your lives. And the burning bush experience ஒரு சூப்பரான இது. I encourage everyone to read these chapters. Has God introduced himself to you? உங்ககிட்ட ஆண்டவர் பர்சனலா அவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காரா? What is God's plan for your team through you? Okay, உங்க மூலமா ஏன் மூலமா நம்மளோட டீமுக்கு ஆண்டவர் என்ன வச்சிருக்கான்றத ஆண்டவர் நம்ம கிட்ட பேசியிருக்காரா? ஓகே, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அங்கதான் அவனுக்கு வந்து அந்த காலிங் வருது அந்த பர்னிங் புஷ்ல. அடுத்த 40 வருஷம் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். ஆடு மேய்ச்சிக்கிட்டு வேற ஒண்ணுமே பண்ணல. 40 வருஷம் எல்லா வித்தையும் கத்துக்கிட்டத ஆண்டவர் 40 வருஷம் வந்து அவனை அப்படியே மாத்தி விடுறாரு. அவனை அப்படியே பேசுறதுக்கு ஆள் இல்லாம ஆடுகளை மேய்ச்சிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு மேரி ஆகி குழந்தையெல்லாம் இருந்துட்டு and is doing nothing in Midian. Before God, okay, sent him to Pharaoh. கடவுள் வந்து மோசஸ் கிட்ட இருக்க எல்லா ஸ்கில்ஸையும் மறக்க வச்சு made him humble before God. Okay, it doesn't mean ஆண்டவர் வந்து நம்ம கிட்ட இருக்க ஸ்கில்ஸ் எல்லாம் ஆண்டவர் யூஸ் பண்ண மாட்டார், அதெல்லாம் மறக்க வைப்பார் அப்படின்றதுக்காக இது இல்ல. பட் God wanted to show him உன்னோட இந்த இன்ஸ்டிடியூஷனல் ஸ்கில்ஸ் எல்லாம் not be used in my ministry. அவன் பேலஸ்ல கத்துக்கிட்ட எந்த விஷயத்தையும் வச்சு அவன் ஃபேரோ கிட்ட போயிட்டு சண்டை பிடிச்சி மக்களை வெளியே கொண்டு வர முடியல. கர்த்தருடைய கரம் மட்டும் தான் அந்த மக்களை வெளியெடுக்க முடிஞ்சிச்சு. ஸோ காட் மேட் மோசஸ் ஃபர்கெட் ஆல் ஹிஸ் ஸ்கில்ஸ். எனக்கு அது ரெஃபரன்ஸ் கரெக்டா தெரியல. அவன் யாருமே பேச இல்லாதனால மோசஸ்க்கு பேசுறதே மறந்து போயிருச்சுன்னு பைபிள் ஒரு வசனம் இருக்கு. எல்லாம் கத்துக்கிட்டவன் பேசுறதுக்கே மறந்து போயிடுச்சுன்னு வசனம் இருக்கு. அதனாலதான் மோசஸ் இந்த 40 years கழிச்சு பர்னிங் புஷ் அப்புறம் ஆண்டவர் கூடமோ சொல்றான், நான் ஒரு திக்குவாயே, என்னால பேச முடியாது அப்படின்னு. ஆனா மோசே அப்படி பேசி ஈஜிப்ட்ல அவ்வளவு நல்லா ட்ரெயின் ஆயிருக்கான். ஐ திங்க் ஹீப்ரூஸ்ல இந்த வேர்ஸ் இருக்குன்னு. ஸோ ரெஸ்ட் இஸ் ஹிஸ்டரி. ஓகே, அவன் ஆண்டவர்கிட்ட அவனை ஹம்பிள் பண்ண பிறகு ஆண்டவர் எப்படி யூஸ் பண்ணான்றது we all know. One of the greatest leader in the Bible, அத்தனை லட்சம் மக்களை வெளியே கொண்டு வந்தாப்புல ஈஜிப்ட்ல இருந்து. he led them. ஆண்டவர் அந்த 10 commandments கொடுத்தாங்க. ஆண்டவரோட முகமுகமாய் பேசுகிற ஒரு அனுபவம். his face was shining that people were not able to see his face. அவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் காடோட. so many wars, so many fights. அவங்க நடந்து போன போது ஆண்டவர் மேக ஸ்தம்பமா அக்னி ஸ்தம்பமா வழி நடத்தினாரு. ஆண்டவர் சொன்னதை கேட்டு மோசே கோலை நீட்டின போது the Red Sea parted. 2 பக்கம் செவுரு மாதிரி எலும்பி நின்றுச்சு.
ஆண்டவர் சொன்னதை கேட்டு மோசஸ் பேசின பொழுது வானத்துல இருந்து மன்னா ஆண்டவர் கொடுத்தாரு, ஃபீட் பண்ண மீட் கொடுத்தாரு. எவ்ரிதிங் கடவுளுடைய கரம் மோசே மூலமா வெளிப்படுத்திட்டு இருந்துச்சு. இட் வாஸ் நாட் அட் ஆல் மோசஸ் who did anything. நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், நாம எதுவுமே இல்லை, இட்ஸ் ஆல் காட். எல்லாமே ஏசப்பா தான். அவருடைய கரம் இந்த பெரிய காரியங்கள்லாம் செஞ்சுச்சு, அவருடைய கரம் மாத்திரமே செய்யும். So நான் சொன்ன மாதிரி all your institutional trainings are useful for God and that's why he has equipped you as a leader. இது எதுக்காகனா நம்ம படிச்ச ஸ்கூலு, காலேஜ், நம்முடைய சர்ச், நம்முடைய ஃபெலோஷிப், இது எல்லாமே ஆண்டவருக்கு ரொம்ப முக்கியம். இது எல்லாமே ஆண்டவர் வந்து ஏதோ ஒரு விஷயத்துல வந்து நம்மளை கொடுத்து நம்மளை ட்ரெயின் பண்ணிட்டு இருந்திருக்காரு. மற்றவங்களோட பேசுறதுக்கு, ஒரு சின்ன ஒரு ஸ்கிட்டா இருக்கட்டும், ஒரு சின்ன ஒரு யூடியூப் வீடியோவா இருக்கட்டும், ஒரு சின்ன ஒரு எனிதிங் ஆண்டவர் இந்த இன்ஸ்டிடியூஷனல் ட்ரைனிங், ஸ்கூலு, காலேஜ், கம்யூனிகேஷன், இது எல்லாமே ட்ரெயின் பண்ணி இன்னைக்கு ஆண்டவர் வந்து ஒரு லீடரா நம்மளை உட்கார வச்சுட்டு இருக்காரு. We need to identify a call in Christ. அந்த burning bush experience மாதிரி everything is useless until we humble and say to God that we are useless. ஆண்டவர் நம்மளை பயன்படுத்துறதுக்கு நம்ம தாழ்மையா இருந்து நடத்தும் போது தான் God can start using. மோசஸ் வந்து ஆண்டவருக்காக வெறும் ஸ்போக்ஸ்மேன் தான், ஆண்டவர் சொல்றத மாத்திரம் செஞ்சுட்டு இருந்த ஒரு ஆளு. That's why Moses is said to be one of the greatest leaders in the Bible and in real life. ஆண்டவர் சொல்றத செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு லீடர், he was just a spokesman. Your earthly things do not qualify you for God's work. To work for a supernatural God, you must walk in a supernatural realm. Okay, நம்முடைய உலகத்து காரியங்கள், நம்முடைய உலகத்தோட படிப்பு, நம்முடைய உலகத்தோட காரியம் வச்சுட்டு நம்ம ஆண்டோட மினிஸ்ட்ரிக்கு குவாலிஃபை ஆக முடியாது. God qualifies whom he has called. He does not called to qualify. சரியா? ஆண்டவரோட ஒர்க் பண்றதுக்கு, ஏன்னா ஆண்டவர் வந்து ஒரு சூப்பர் நேச்சுரல் காட். ஆண்டவர் வந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிற ஒரு தேவன். ஸோ அப்போ we need to walk in a supernatural realm. இந்த supernatural realmனா என்ன சொல்றேன்னா, when you sit and pray, ஆண்டவரோட உட்காந்து ப்ரே பண்ணும் பொழுது நம்மளுடைய ப்ரேயர் டைம்ல இன்க்ரீஸ் பண்ணி நம்ம பண்ணுறது. ஆக்சுவலி நிறைய முறை IVFல நம்ம பேசியிருக்கோம், இல்லை நம்ம நெக்ஸ்ட் செஷன் என்னைக்காச்சும் கூட வெறும் ப்ரேயரை பற்றி கூட டீப்பாக இன்னும் ப்ரே பண்ணலாம். ஹவு ஷுட் லீடர்ஸ் ப்ரே அப்படின்னு சொல்லிட்டு. when we sit and pray, ஆண்டவர் வந்து நம்மள இந்த பிசிக்கல் ரெல்ம், இந்த மண்டலத்துல இருந்து he will take us to a spiritual realm. Spiritual realmல we'll be able to see God's plan more clearly. Okay, as leaders நம்ம இந்த spiritual realmல இருந்து ஆப்ரேட் பண்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். never serve without love, never lead without serving. Okay, அன்பு இல்லாம நம்மளால மற்றவங்களுக்கு சேவை செய்ய முடியாது. சேவை செய்ய விரும்பலனா we should never lead at all. Okay, we need to understand we have been called to serve others and not to be served. ஸோ நம்ம பைபிள்ல வந்து ஒரு செஞ்சுரியனோட ஒரு ஸ்டோரியை பார்ப்போம் நியூ டெஸ்டிமெண்ட்ல. அவன் வேலைக்காரனுக்காக ஓடி போயிட்டு இயேசு கிட்ட போயிட்டு பரிந்து பேசி, இவனை சரி பண்ணுங்க இயேசப்பா, அவன் சிக்கா இருக்கான்னு சொல்லிட்டு போயிட்டு கேட்கறான். எவ்வளவு லவ்! ஒரு செஞ்சுரியனுக்கு என்ன அவசியமா அவனோட ஒர்க்கருக்காக போயிட்டு இயேசப்பா கிட்ட போயிட்டு கேட்கறதுக்கு? we need to love our team. We need to love the people who are around us as good leaders. A leader will love his people. So God stripped away everything from Moses which he carried from Egypt and made him zero in front of the burning bush. என்னெல்லாம் கொண்டு வந்தானோ, அவனோட என்னெல்லாம் விஷயத்தை வச்சு பெருமை பாட்டுற மாதிரி அவங்ககிட்ட எல்லாமே என்னெல்லாம் இருந்துச்சோ மோசஸ் கிட்ட, ஆண்டவர் இந்த burning bush முன்னாடி அதை வெறுமையாக்கி, அவன் எப்ப அவன் கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு அக்செப்ட் பண்றானோ அந்த டைம்ல God started to use him. Moses did everything just as God commanded, did everything right except pride once. Numbers 28 to 12 chapter நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, மக்கள் எல்லாம் தண்ணி வேணும் தண்ணி வேணும் தண்ணி வேணும்னு சொல்லிட்டு கத்துவாங்க. அப்ப கடவுள் சொல்லுவாரு, போயிட்டு இந்த ராக் கிட்ட பேசு. ஆண்டவர் என்ன சொல்றாரு, இந்த ராக் கிட்ட போயிட்டு பேசுன்னு சொல்றாரு.
அப்ப மோசஸ் என்ன பண்ணிட்டாப்லன்னா போயிட்டு அந்த ராக்கை போயிட்டு அடிச்சாப்ல. அடிச்சது மட்டும் விஷயம் இல்ல, மோசஸ் அந்த வசனத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா மோசஸ் கோபம் அடைஞ்சு, என்ன நீங்களாம் இப்படிப்பட்ட ஜனங்களா, இப்ப பாருங்க நான் இந்த ராக்ல இருந்து உங்களுக்கு தண்ணி வர வைக்கிறேன், நானும் ஆரோனும் நாங்கள் அப்படின்னு வசனம் இருக்கும். we will bring water from the rock அப்படின்னு சொல்லி அந்த ராக் அடிச்சாங்க. ஓகே, pride entered. ஒரு டைம்ல pride enter ஆச்சு. ஓகே, இவ்வளவு நாளா வழிநடத்தி எல்லாமே பண்ணி ஆண்டோட கரம் மாத்திரமே செயல்பட்டு இருக்கும் போது, நான் செஞ்சது, நான் கட்டின மாபெரும் பாபிலோனே அப்படின்னு நெபுகாத்நேசர் சொன்ன மாதிரி நான் செஞ்சது அப்படின்னு pride சொன்னதுனால God never allowed Moses to enter into the promised land. So as leaders நம்ம எவ்வளவு காஷியஸா இருக்க வேண்டியது இருக்கு, நம்ம யூஸ் பண்ண வேண்டிய வேர்ட்ஸ்ல. So when the word comes as if we achieved, we are doomed. நான் தான் செஞ்சிட்டேன் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, நான் செஞ்சிட்டேன், நான் செஞ்சு காமிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னோம்னா அவ்வளவுதான், எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ லீடர்ஷிப் ட்ரைட்ஸ் இன்னைக்கு நான் மெயினா நம்ம நிறைய விஷயம் பார்த்தோம். ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் இந்த ஸ்லைடை ஷேர் பண்றேன். மெயினான விஷயம், பி ஹம்பிள் ஆல்வேஸ் அண்ட் ஆல்வேஸ் கிவ் காட் தி க்ளோரி. சரியா, தாழ்மையா இருப்போம், ஆண்டவருக்கு மாத்திரமே எப்பயும் மகிமை கொடுப்போம். லவ் யுவர் டீம் அண்ட் டேக் கேர் ஆஃப் தெம். ஓகே, நம்மளோட டீமுக்காக என்ன விஷயம், நம்ம 5 years பத்தி பார்த்தோம். லெட் அஸ் லவ் அவர் டீம் and take care of them. So to do, pray to God to lead you in the supernatural realm. Okay, இந்த ஆவிக்குரிய மண்டலத்துல நம்மள வழி நடத்தணும், ஒரு சூப்பர் நேச்சுரல் வழி நடத்தணும். நம்ம ஆண்டவர்கிட்ட ப்ரே பண்ணலாம். strip off all the earthly qualification and surrender yourself in prayer. ஆண்டவர்கிட்ட புது ஸ்ட்ராட்டஜி தாங்க. பிகாஸ் இனிமேல் எத்தனை மாசம் கழிச்சு நம்ம இனிமேல் எல்லாருமே மொத்தமா இவ்வளவு பெரிய கேதரிங் வச்சு கேதர் பண்ண போறோம்னு நம்மளுக்கு யாருக்குமே தெரியாது. ஓகே, வாட்ச் ஸ்பேஸ் எல்லாமே சீக்கிரமா முடிஞ்சிடணும், எல்லாமே சீக்கிரமா சேர்ந்து எல்லாம் நல்லபடியா ஆகணும். பட் however it is, ஆண்டவர்ட்ட இருந்து புது ஸ்ட்ராட்டஜி, புது வே ஆஃப் டூயிங் திங்ஸ் we need to take up. strip off all your earthly qualification. இன்னும் ஆண்டவர்ட்ட அதிகமா சரண்டர் பண்ணலாம். your earthly things do not qualify you for God's work. To work for a supernatural God, you must walk in a supernatural realm. ஸோ இந்த இன்புட்ஸையும் அவுட்புட்ஸையும் யோசிச்சு பாருங்க. சர்விங் அதர்ஸ் அண்ட் லீடிங் லைக் ஜீசஸ் தான் நம்மளோட அல்டிமேட் அவுட்புட். அதுக்கு என்ன இன்புட்லாம் வேணும், இல்லை நீங்களே இந்த மாதிரி ஒரு கிராஃப் ஒன்று போடுங்க, ஒரு லீஃப் வரைஞ்சிட்டு என்ன இன்புட் உங்க லைஃப்ல வேணும், உங்க ஃபெலோஷிப்ல என்ன அவுட்புட் வேணும்னு சொல்லிட்டு திங்க் அபவுட் த 5 years. சரியா, எல்லாரும் கண்ணு மூடி ப்ரே பண்ணி முடிக்கலாமா? பரிசுத்த தேவனே, இந்த நல்ல வேலைக்கு நம்முடைய கிருபைக்காக நன்றி. ஏசப்பா, எங்களுக்கு மோசஸ்ன்ற ஒரு பெரிய லீடர் எங்களுக்கு பைபிளை நீங்க வச்சு அவர்கிட்ட இருந்து நாங்க கத்துக்கிறது எங்களுக்கு தந்த கிருபைக்காக நன்றி. இன்னைக்கு நாங்க யோசிச்சு பார்த்து கத்துக்கிட்ட ஒவ்வொரு விஷயத்துக்காக we want to thank you master. Help us to sort, help us to sustain our team, help us to straighten, help us to shine, standardize things and to sustain things a lot. நீங்க எங்களை தேடி வந்தீங்க. 99 ஆடுகள் இருந்த போதும் ஒரு ஆடான எங்களை தேடி வந்தீங்க. அந்த மாதிரி நாங்கள் ஃபெலோஷிப்ல யாரையும் நாங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது ஏசப்பா. நாங்கள் மோசஸோட லைஃப்ல பார்த்த எல்லா விஷயத்துக்காக நன்றி. எங்களை ஸ்ட்ரிப் ஆஃப் பண்ணுங்க, எங்களோட earthly திங்ஸை எடுத்து போடுங்க. we are surrendering ourselves completely master. அதிகமா உங்களோட ப்ரே பண்றதுக்கு, அதிகமா வேதம் வாசிக்கிறதுக்கு நீங்க எங்களுக்கு கிருபை தாங்க. எங்களை வழி நடத்துங்க. உங்களோட பரிசுத்த ஆவியினால நிரப்புங்க, உங்களுடைய அபிஷேகத்தினால நிரப்புங்க, ஆத்தும பாரத்தினால நிரப்புங்க. உமக்காக அதிகமாக ஊழியம் செய்யறதுக்கு எங்களுக்கு கிருபை தாங்க. நாங்க மற்றவங்களுக்கு சேவை செய்யறதுக்கு எங்களுக்கு அதிக கிருபை தாங்க. ஹெல்ப் us to serve others just like you came to serve our master. உங்களுடைய அன்பை நாங்க வெளிப்படுத்துறதுக்கு கிருபை தாங்க. எல்லா ஷார்ட் கமிங்ஸையும் எங்களுக்கு எடுத்து போடுங்க. இன்னைக்கு நாங்க மெயினா கத்துக்கிட்ட மாதிரி இன்னும் அதிகமா ஹம்பிளா இருக்கிறதுக்கு எங்களுக்கு கிருபை தாங்க. அதிகமா உங்ககிட்ட நாங்க ப்ரே பண்றதுக்கு எங்களுக்கு நீங்க கிருபை தாங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம், ஜெபங்கள் நம்ம நல்ல பிதாவே. ஆமென். Amen, amen, amen. Thank you so much, Jonathan, for taking this session. Thank you. God bless you. So on the இது எடுத்துறேன், டிஸ்பிளே எடுத்துரு. So everybody come to the video. ஒரு 2 minutes முடிக்க போறோம்.
everybody like switch on the video. ஸோ அப்படி இருங்க. ஸோ என்ன 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 சொல்லி நான் முடிக்க போறேன்னா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த உங்க ஸ்க்ரீன்ல இருக்கும். இதெல்லாம் வந்து யூத் ஃபெலோஷிப்ல பார்த்தீங்கன்னா ஜோனியனை வந்து ஒவ்வொரு நாள் யூத்ல நடக்கிற விஷயத்த வந்து ஹி யூஸ் டு ரைட் அண்ட் கீப். ஸோ இன்னைக்கு அவர் ஃபெலோஷிப் எவ்ரி சண்டே ஹி யூஸ் டு ரைட் அண்ட் கீப். இன்னைக்கு என்ன நடந்துச்சு, இன்னைக்கு என்னென்ன தப்பு பண்ணோம், என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து எழுதி வச்சுப்போம். சரிங்களா? யாருக்காக ப்ரேயர் பண்ணணும், இன்னைக்கு யூத்ல என்ன கத்துக்கிட்டோம், யூத்ல என்ன செஞ்சோம், யார் டெஸ்டிமனி கொடுத்தா. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி திங் ஹி இஸ் நோட் அண்ட் கீப். இந்த ஃபர்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா யூத் மிராக்கிள் ப்ரேயர் போட்டிருக்காரு. ஸோ ஜோனத்தான், அலெக்ஸ், ஜோனி, டேவிட் என் பேர்லாம் இருக்குது. ஸோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் ப்ரேயர் பண்ண சொல்லிட்டு அவர் எழுதியிருக்காரு. ஸோ வண்டர்ஃபுல் திங்ன்றதை நீங்கள் வந்து ஆஸ் அ லீடர் இந்த குரூப்ல பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரு யூத் ஃபெலோஷிப் கூட நடத்திருக்கலாம். ஆனால் எனக்கு வந்து யூத் ஃபெலோஷிப்போட லிமிட் பண்ண தேவையில்லை அப்படின்னு ஒரு தாட் இருந்துச்சு எனக்கு. ஸோ இந்த கிரைசிஸ் டைம் வந்து எல்லாருமே வளரணும். யூத் ஃபெலோஷிப்ல பார்த்தீங்கன்னா வந்து நாங்க இருந்த பேட்ச் ஃபுல்லா வந்து தே லேர்ன், ஓகேங்களா, தே லேர்ன் ஓரளவுக்கு நாங்க வந்து ஆண்டர் கேர்ல கத்துக்கிட்டோம். ஸோ இந்த பேட்ச் வந்து கத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது தவிர மற்றவங்களும் நம்ம வந்து ஒரு சர்ச்சா பில்ட் பண்ணி எடுத்துட்டு போனோம். ஸோ அதனால வந்து ஒரு கொயர்ல இருக்கவங்க, அதுக்கப்புறம் வந்து சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ், அப்புறம் யூத். ஸோ எப்படி எடுத்துனா ப்ரீவியஸ் லீடர்ஸ், கரண்ட் லீடர்ஸ், அப்கமிங் லீடர்ஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து நான் வந்து இந்த செஷனை கண்டக்ட் பண்ணணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரிபடி ஃபார் ஜாயினிங். ரொம்ப சந்தோஷம். எம்லி, குரேனா, அர்னால்டு, சாம்லாம் ஜாயின் பண்ணது வந்து தே ஆர் லைக் ஃபியூச்சர் லீடர்ஸ். ஸோ ஆண்டவர் கேபிள் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு காலத்தில் நான் வி ஆர் ரெஸ்டிங், தே வில் பி லீடிங். ஸோ நான் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா நான் வந்து சும்மா சர்ச்சில் உட்கார்ந்துருந்தேன். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த 4 மாசமா ஆண்டவர் வந்து என் மூலயமா வந்து நடத்திட்டு இருக்காரு. ஸோ ஆண்டவர் கேபிள் வந்து ஐ தேங்க் காட் ஃபார் தட். ஸோ இது மாதிரி தான் இன்னைக்கு இன்னும் கால் பக்கத்துல நான் உட்காந்துட்டு இருப்பேன். ஸோ எனக்கு கீழே இருக்க ஜூனியர்ஸ் யாராவது வந்து உட்காந்து தேல் பி லீடிங். ஸோ இதுதான் வந்து லீடர்ஸோட மோட்டிவ். ஸோ கீப் டூயிங் த குட் திங்ஸ். ஸோ உங்க லைஃப்லயும் சரி, உங்க மினிஸ்ட்ரி ஒர்க்லாம் சரி, பர்சனல் மினிஸ்ட்ரிலாம் சரி, சர்ச் மினிஸ்ட்ரிலாம் சரி, ஸோ உங்க ஒர்க் லைஃப்லாம் சரி. ஸோ எவ்ரி திங் வாட் வி டாட் இஸ் கோயிங் டு பி வெரி யூஸ்ஃபுல். ஸோ டோன்ட் மிஸ் இட். அஸ் அ லீடர்ஸா கடைசி என்ன சொல்றேன்னா, மேக் அ நோட் ஆஃப் இட். உங்க ஃபெலோஷிப்ல எத்தனை பேர் இருக்காங்க, ஸோ கீப் ஃபாலோவர்ஸ், ஸோ கீப் ஃபாலோவிங். அவங்கள பத்தி ஒரு ஃபியூ திங்ஸ் நீங்க எழுதி வச்சுக்கோங்க. ஸோ அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆச்சு அவங்களுக்கா ப்ரே பண்ணுங்க. அஸ் எல்லா ஃபெலோஷிப்பும் ஃபெலோஷிப்பா வந்து நம்ம ப்ரே பண்ண ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ வி ஆர் இன்னும் ஒரு இன்டர்சீட் பண்ணி ப்ரே பண்றோம். ஸோ யாருக்காச்சும் ஏதாவது சஜஷன்னா யூ கேன் டெல் அஸ். இல்ல அடுத்த வாட்டி நான் எடுக்கிற செஷன் அப்படின்னு கூட ஓகே எனக்கு. ஸோ இதுல வந்து ரெஸ்ட்ரிக்ஷனே இல்லை. இட்ஸ் ஆல் லைக் இட்ஸ் லைக் ஒன் ஃபேமிலி தான். ஸோ அடுத்த வாட்டி நான் வந்து என்ன சொல்றது, நான் வந்து ஆக்டிவிட்டி பார்த்துக்கிறேன், நான் செஷன் ஒரு 15 minutes பேசுறேன். ஸோ யூ மோஸ்ட் வெல்கம். இட்ஸ் அ ஃப்ரீ கால். என்ன சொல்றது, யூ மோஸ்ட் வெல்கம் டு கனெக்ட் த செஷன்ஸ். சரிங்களா? ஸோ நாங்கள் ஒரு சின்ன இதுதான் செஷனே எடுத்தோம். இன்னைக்கு ஜோனதன் பேசுறது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டார்ட் அப்ளைங் ஆன் லைஃப். நம்ம we need to apply in our life. நம்ம கேட்டா மட்டும் போதாது, we need to apply in our life, then only we can see the fruits. ஸோ அவங்க சொன்ன எல்லா விஷயத்தையும் நான் வந்து பிபிடி வந்து எல்லா குரூப்ஸ்க்கும் ஷேர் பண்றேன். உங்க வாழ்க்கைக்கும் இந்த லீடர்ஷிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நவ் இஃப் எனிபடி ஹேஸ் அ ரிஃப்ளெக்ஷன்ஸ், இன்னைக்கு ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு, நான் இந்த மாதிரி ஐ ஹாவ் டு இன்னைக்கு சொன்ன மாதிரி நான் பண்ணணுன்றது ஏதாச்சும் சொன்னீங்கன்னா கொஞ்சம் எங்களுக்கு ஒரு மோட்டிவேட் ஆன மாதிரி இருக்கும். Just glorifying God, that's it. யாராவது சீதா சொல்லணும்? ஓகே, பெஞ்சமின், go ahead. Okay, thanks Jonathan Anna for the session. Jonathan Anna sessionல எப்பவுமே ஏதாச்சும் ஒரு எக்ஸைட்டிங் ஃபேக்டர் இருக்கும். ஸோ டுடே வாஸ் நோ டிஃப்ரெண்ட். தேங்க்யூ Jonathan Anna. ஸோ எனக்கு ஒரு 3 டேக்அவேஸ் இருந்துச்சு. அந்த காணாம போன ஆடு வச்சு அண்ணா சொல்ல அந்த விஷயம், லைக் எவ்ரி பர்சன் இஸ் இம்பார்ட்டன்ட் அண்ட் வி ஷுட் பி கேரிங் அண்ட் வி ஹவ் டு லுக் ஃபார்வர்ட் டு த டீம். அது ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருந்துச்சு.
அதுக்கப்புறம் அவங்க சொன்ன அந்த கடைசி ஸ்லைட்ல இருக்க ஒரு இதுவும் நம்ம வந்து இட் இஸ் நாட் அபவுட் லைக் வேர்ல்ட்லியா எனக்கு இந்த குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கு, ஸோ ஐல் பி ஏபிள் டு டேக் கேர். அதுவும் கிறிஸ்டியானிட்டி லீடர்ஸ்க்கும் தெர் இஸ் அப்சல்யூட்லி நோ ரிலவென்ஸ். ஸோ நம்ம கம்ப்ளீட்டா வி ஷுட் ஹம்பிள் அவர் செல்ஃப் அண்ட் கிவ் இட் டு காட் அண்ட் அலவ் காட் டு டேக் ஓவர். ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அண்ட் த லாஸ்ட் பாயிண்ட் வாஸ் அந்த ஸ்பிரிச்சுவல் ரியாம்ல ஒரு சூப்பர் நேச்சுரல் வேயா நம்ம கடவுள்கிட்ட வந்து அப்ளை பண்ணும்போது our life will change and our leadership will change into a different level. So இந்த 3 points எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. And thank you Jonathan Anna for the session. Thank you David Anna for arranging. Okay, so anybody else? Okay, thanks Jonathan for the wonderful session. Okay, Gloria ka. What about Ginny, Marshall? Dude, anyone ஏதாச்சும் any thoughts that they took from the session? Okay, அதுதான் தேங்க்ஸ் சொல்றதெல்லாம் விஷயம் கிடையாது. இல்ல அதுதான் நானும் சொன்னேன். ஏதாச்சும் விஷயம் நம்ம எல்லாருமே சேர்ந்து கத்துக்கலாம். அதுக்காக தான் I'm just letting know. ஏதாச்சும் ஒரு விஷயம் ஏதாச்சும் டிஃபரெண்டான ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல யாராச்சும் பார்த்திருந்தா ஷேர் பண்ணா நம்ம எல்லாருக்குமே அது ஒரு லேர்னிங்கா இருக்கும். Okay, Ginny, go ahead. It was very useful. நான் வந்து எதை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்தேன்னா லைக் ஒரு லீடர்னா எப்படி they have to lead others அப்படி மோரா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் இட் வாஸ் வெரி மச் யூஸ்ஃபுல். லைக் ஃபர்ஸ்ட் ஹவ் அ லீடர் மஸ்ட் பி ஸோ தட் ஹீ கேன் லீட் அதர்ஸ் அப்படின்றது, நிறைய ஹம்பிளா இருக்கணும், அந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ். ஒரு லீடர் ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கணும், அந்த குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் இருந்தால் மட்டும்தான் ஹீ கேன் லீட் அதர்ஸ் அப்படின்றத நிறைய கற்றுக்கிட்டேன். தேங்க்யூ அண்ணா. அண்ட் ஈவன் அதர் பாயிண்ட்ஸ் அண்ட் தட் 5S அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சுண்ணா. தேங்க்யூ. Okay, thank you Ginny. Marshall or anybody else, you want to give your நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க அது சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ரியலி எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது ஜோ. ஆக்சுவலி என்னன்னா நான் வந்து இப்போ டெய்லி சர்ச் சர்வீஸ்ல வந்து யூத் ஃபெலோஷிப் அப்போ அந்த டைரியில எழுதி வைப்பேன் அந்த மெசேஜஸ் எல்லாமே. பட் இப்போ ரீசெண்டா இந்த ஆன்லைன் செஷன்ஸ்ல நான் அதை மிஸ் பண்ணிட்டேன். பட் இட் டுக்ஸ் மீ லைக் இட் மேக்ஸ் மீ டு ரியலைஸ் ஆக்சுவலி நான் திரும்ப அதெல்லாம் பண்ண ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு. அண்ட் தென் நிறைய விஷயம் வந்து லீடரோட குவாலிட்டிஸ் அந்த எக்ஸ்பிளைன் பண்ண விதம் அண்ட் வித் அலாங் வித் ஆக்டிவிட்டி இட் டுக் இட் இன் அ டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ். ஆனால் ரியலாவே யூஸ்ஃபுல்லா இருந்தது. And it gives me lots of vision and lots of ideas to revamp everything. So thank you Joe. Thank you. Last person ஏதாச்சும் ஒருத்தர் பேசலாம். மார்ஷல், சில்வியா, ஜேம்ஸ். சொல்லுங்கக்கா. அதாவது லீடர்ஷிப் வந்து ஒரு வேகா இல்லாம ஸ்பெசிஃபிக்கா நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கறத வந்து அவங்க நல்லா தெளிவா சொன்னா. ஸோ அது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஓகே thank you. ஸோ லாஸ்ட் பர்சன் அக்கா சொல்லிட்டாங்க. ஸோ யூத்ல இருந்து மார்ஷல், சில்வியா, ஜேம்ஸ், எம்லி நீ என்ன கத்துக்கிட்ட? எம்லி ஓகே, நீ என்ன கத்துக்கிட்ட இன்னைக்கு? சரி ஓகே. Last person, if anybody want to share your thoughts today. James, Donana சொல்லுவானா? He is a role model for us. Sylvia. Donana, எதுல இம்ப்ரூவ் பண்ணலாம்னு ஏதாச்சும் ஷேர் பண்ணுங்க. டானா இல்லையா? ஒரு நிமிஷமா. ஓகே, anybody சில்வியா நீ சொல்லி முடிச்சிரு. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஆக்டிவிட்டிஸ் சூப்பரா இருந்தது. அதுக்கப்புறம் அந்த கேரக்டர்ஸ், சொன்ன கேரக்டர்ஸ் எந்தெந்த கேரக்டர்ஸ்லாம் இருக்கணும், லவ், ஹம்பிள், அதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருந்தது. நிறைய கத்துக்கிட்டோம். இனிமேட்டுல இருந்து அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணோம். ஹம்பிளா இருக்கிறது, எல்லாரையும் எனிமீஸை கூட லவ் பண்ணணும், அந்த மாதிரி சொல்லிட்டு கத்துக்கிட்டேன். கொஞ்சம் ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டேன். தேங்க்யூ ஜானதன் அண்ணா. ஓகே, தேங்க்யூ so much.
Okay, Don Anna, areas to improve. சூப்பரா இருந்துச்சுப்பா எல்லாமே நைஸ். இட் வாஸ் வெரி நைஸ். I'm very happy to be here. Okay, only one thing I will say is, as a leadership, we should be open to ideas. That is something also we need to be, take into mind. ஏன்னா வந்து though Moses was a leader called by God, he was open to his father-in-law's advice when Jethro gave him advice. So that is also something we need to take into account when as a leader. நான் சொல்றதுதான் கரெக்ட் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. we should have an open attitude to ideas from people, suggestions from people, advices from people, even corrections from people. That is something you also need to take note of as a leader. மற்றபடி I think I don't want to speak much more. எல்லாமே இருந்துச்சு. So I hope you guys, we just pray, continue to pray, and because as Lord God's, when God calls you as a leader, he will keep you. So there is no question about that. So just keep praying, keep doing his work. That's all. Okay, na. Thank you. So we're going to conclude this call. Once again, thank you so much for joining. Next Sunday 4 to 5 இந்த மந்த்ல இன்னும் 2 சண்டே இருக்குது. இந்த 2 சண்டேலயும் வந்து we're going to have sessions 4 to 5. நெக்ஸ்ட் மந்த் வைக்கலாமா வேணாமன்றது வந்து மந்த் எண்ட் டிசைட் பண்ணுவோம். அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் ஆச்சு ஒரு செஷன் இந்த மாதிரி கண்டக்ட் பண்ணுவோம். லீடர்ஸை பூஸ்ட் பண்ணணுன்றதுக்காக வந்து we just thinking and praying how God leads, we'll work on it. உங்களோட சஜஷனும் நீங்க குரூப்ல ஷேர் பண்ண முடியல கூட பர்சனலி யூ கேன் சென்ட் யுவர் சஜஷன்ஸ் அப்படின்றத. ஸோ வி ஆர் ரெடி டு ஒர்க் ஆன் இன் யுவர் சஜஷன் ஆல்சோ. அண்ணா சொன்ன மாதிரி ஸோ எங்ககிட்ட சரி குறைந்தா கூட யூ கேன் டெல் அஸ், நீங்க வந்து இதில் இம்ப்ரூவ் பண்ணலாம்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு நீங்க நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க, நிறைய பேர் சொல்லலை. ஸோ யூ கேன் டெல் அஸ் பர்சனலி, எனக்கும் நீங்க டெக்ஸ்ட் பண்ணி சொல்லலாம். ஸோ டோன்ட் மிஸ் இட். நெக்ஸ்ட் சண்டே 4 PM to 5 PM அது மாதிரி இன்னொரு 2 Sundays இருக்குது. ஸோ வி கீப் லேர்னிங் about leaderships. Okay, thank you so much for joining. Thank you, Jonathan. And don't miss it. Specifica Youth Fellowship, we have live youth fellowship at 6:30. Please do join. Okay, thank you. God bless us. Thank you, Jonathan. Thank you all.